வணக்கம். விழாவின் தொடக்கமாக வரவேற்பு கொங்கு நாடு கலைவறிவியல் கல்லூரியின் தமிழ் திரை தலைவர் முனைவர் கா. முருகேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பல்லுயிரும் பலவுலகும் படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன்பிருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தை எழுந்து ஒன்று பலவாயிடினும் ஆரியம் போல் உலகமளி வழக்கழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவமே என தமிழன்னையுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு ஒரு அற்புதமான கவியரங்க நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் கொங்கு நாடு கலையறிவியல் கல்லூரி பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. இந்த பாரத திருநாட்டில் தனித்த புகழுக்கு இடமாக இருக்கக்கூடிய த காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கிற தகுதியோடு பல்வேறு ஆற்றல்களையும் மண்ணில் பதிவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்லூரியின் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், கவிஞர்கள் அத்தனை பேரையும் வரவேற்கும் முகத்தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஒரு சிறிய நுண்குருமி நம்மையெல்லாம் கட்டி போட்டிருக்கிறது. அந்த கட்டுக்களில் நம்முடைய எண்ணங்கள் கட்டிவிடக்கூடாது என்பதற்காக, அந்த கிருமியினுடைய ஆளுமைக்கு நாம் ஆட்பட்டு நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் முடங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக வானளாவிய எண்ணங்களை நம் உள்ளிருந்து நாம் வெளிக்கொண்டு வர முடியும் என்கிற ஆற்றல் நமக்கு இருக்கிற காரணத்தினால எம் கல்லூரி தமிழ்துறை அடங்கிக்கிட என்று சொன்னாலும் கூட அடங்காத தமிழ்துறை தான். அடங்கி வீட்டிலிரு என்று சொன்ன போதும் கூட நாங்கள் வீட்டில் இருக்கவில்லை. 2 நிகழ்வுகளை ஏற்கனவே நடத்தி நிறைவு செய்திருக்கிறோம். 3வது நிகழ்வாக கவிதை மழையில் உங்களை நனைய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அந்த வகையில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஊக்க சக்தியாக இருக்கக்கூடியவர் இந்த அறிவுத்திருக்கோயிலின் ஆற்றல் சார் செயலாளர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி. ஏ. வாசுகி அம்மா நம்மிடையே இருக்கிறார்கள். எம் தமிழ்துறையின் சார்பாக அவர்களை வருக வருக என நான் கரங்குவித்து வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகத்தில் 1000 தர்மங்கள் இருக்கின்றன, 1000 அறங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்து சொல்லக்கூடிய அந்த அறம்தான் மிகப்பெரிய அறம் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறான். அன்னசத்திரம் 1000 வைத்தலும் ஆலயம் 10,000 நாட்டலும், ஒரு கோயில் 2 கோயில் இல்ல, 10,000 நாட்டலும் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க உடனேற்றலும். கடைசி வரிதான் ரொம்ப முக்கியமான வரி. அண்ணா யாவினும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அந்த கடைசி வரியை மறுபடியும் அடிக்கோளிட்டுக் கொள்ளுங்கள். அண்ணா யாவினும் புண்ணியங்கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிற உயரிய நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்த அறிவுத்திருக்கோயில் 48 ஆண்டுகளாக கிராமம் சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, ஏழையின் வயிற்றில் பிறந்து கல்வி எனக்கு கிடைக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக கல்வியை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அத்தகைய கொடையுள்ளம் கொண்ட இந்த கல்லூரியினுடைய இன்றைய தலைவர், மேனாள் செயலாளர், எங்களுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் இன்று எங்களை எல்லாம் நெறிப்படுத்தி கொண்டு அந்த அறிவுத்திருக்கோயிலில் ஆற்றல் எங்கேனும் குறைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு வெளிநடத்தக்கூடிய எங்கள் செயலரம்மா அவர்களுக்கும், அதே சமயம் எங்களுக்கு இந்த கொங்கு நாடு கலையறிவியல் கல்லூரி என்கிற ஒரு கடல் என்று சொல்லுகிறேன். இந்த கடலில் நீங்கள் என்ன வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். முத்துக்கள் உண்டு, மணிகள் உண்டு, ரத்தினம் உண்டு, நல்ல மீன்கள் உண்டு, கெண்டை மீன்கள் உண்டு, கழுத்தி மீன்கள் உண்டு. எது வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்லுவதெல்லாம் பாடப்பிரிவுகள் ஒவ்வொன்றும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால், அத்தகைய பாடப்பிரிவுகளுக்கும் அத்தகைய செயல்பாடுகளுக்கும் ஊக்க சக்தியாக இருக்கிற இனியொரு சக்தியை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஒன்று எங்களுடைய நிர்வாகம் எங்களை அற்புதமாக வழிநடத்துகிறது என்று சொன்னால் அதற்கு மாலுமியாக ஒருவர் வேண்டும். மிகப்பெரிய கடல் என்று சொன்னேனே, அந்த கடலில் செல்லுகிற கப்பலாகத்தான் நாங்கள் எல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கப்பலுக்கு மாலுமி யார் தெரியுமா? எங்களுடைய கல்லூரியின் மாணவராக இருந்து இன்று எங்களிடையே முதல்வராக இருக்கக்கூடிய அன்பிற்கினிய பேராசிரியர் டாக்டர் லட்சுமணசாமி ஐயா அவர்கள் தான். ஒரு நண்பராக, ஒரு பேராசிரியராக, ஒரு உடன் பிறந்த உறவாக இருந்து நடத்த முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். இந்த கல்லூரிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று கைகளில் மட்டுமல்ல கால்களிலும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பெருமகனார் எங்களுடைய உள்ளம் கவர்ந்தவர். அவரும் நம்மிடையே கூட இருக்கிறார்கள். அவர்களையும் கரங்குவித்து வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த கவியரங்க தொடர் நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்கிற போது ஒரு கவிஞன் நினைத்தால் இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும். மகாகவி பாரதி வாழ்ந்த காலகட்டத்தில் அவன் நினைத்தான்,
பட்டி தொட்டியெல்லாம் விடுதலை வேட்கையை கொண்டு போய் விதைத்து ஏழையும் கூட எழுந்து வரச் செய்தவன் மகாகவி பாரதி. அதற்கு பின்னால் பாரதிதாசன் என்று சொல்லுகிற போது ஏன் ஒரு சமூகத்தினுடைய விடிவெள்ளி கவிதை என்கிற பேனாவின் கூர்முனையில் இருக்கக்கூடாது என்பதை பற்றி எங்களுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் என் அன்பிற்கினிய சகோதரியார் நிஷாந்தினி அவர்கள் சிந்தித்தார்கள். அவரும் ஒரு அற்புதமான கவிஞர். 2 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர், ஒரு கவிஞரை எங்கள் தமிழ் துறையில் பேராசிரியராக வைத்திருக்கிறோம் என்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. எங்காவது வேறு கவிதை தொடர்பாக ஒரு கூட்டம் கூடுகிற போது சென்று கலந்து கொள்ளுகிற போது அவர்கள் கேட்கிற பெயர் நிஷாந்தினி என்கிற ஒரு கவிஞர் உங்களுடைய கல்லூரி வேலை பார்க்கிறாரா என்று. அந்த இடத்தில் எனக்கு மிக பெருமையாக இருக்கும். ஆம், எம் துறை பேராசிரியர் என்று. அத்தகைய ஆளுமையுடைய கவிஞர் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இன்று தொடங்கி தொடர்ந்து 5 நாட்களுக்கு வெறும் கவிதை மலையில் மட்டும்தான் நனைய போகிறோம். காற்றடிக்காது, புயல் வராது, கல்வாரி ஒழிக்காது, அந்த கவிதை மலை விட்டு பொழிந்து கொண்டே இருக்கும். எப்படி மிகப்பெரிய வேகமான அடித்து நம்மளை கொண்டு போய் தள்ளி விடுகிற அடைமழை அல்ல, மெல்ல 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 தூவுகின்ற சாரல் மழை. அதுதான் சுகமாக இருக்கும். அது போன்ற கவிதைகளை வழங்குவதற்காக 5 கவிஞர் பெருமக்கள் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு கவிதை வழங்க இருக்க ஒரு பெண்ணின் உயர் திலகம் என்று பாராட்டக்கூடிய, பொதுவாக கல்வி ஒன்று பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கல்வி கிடைக்கவில்லை. அப்படியே கல்வி கிடைத்தாலும் கூட அவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு மதிப்பான பதவியில் இருந்து சாதிக்க முடியவில்லை. அதற்கு இந்த சமூகம் ஏகப்பட்ட சிக்கல்களை இன்றும் வழங்கி கொண்டிருக்கிறது. முழுமையாக இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இத்தகைய எதிர்நீச்சல்களை எல்லாம் எதிர்த்து ஒரு பெண்ணால் போராட முடியுமா? போராடி இருக்கிறார். பல்வேறு தளங்களில் தன்னை அடையாளப்படுத்தி இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலைகளிலும் கவிஞர் என்கிற ஒரு வரிசை இருந்தால் அங்கு ஆண்டாள் என்கிற ஒரு பெயர் இருக்கும். உங்க நாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பு. கல்லூரி நிர்வாகத்தோடு மிக 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 நெருக்கமுடையவர்கள். எங்கள் தமிழ் துறை மீது, எங்கள் கல்லூரியின் மீது மிகப்பெரிய பற்றாளர்கள். அவருடைய எழுத்தினை நாங்கள் பாடமாக வைத்திருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு. அப்படி என்றால் அவருடைய கவிதை வீச்சு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை உடன் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றே ஒரு செய்தியை சொல்லி அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதை நான் நிறைவு செய்ய வேண்டும். பெண்ணின் பேனா முனை ஒவ்வொரு போதும் தலை சாய்கிற போது இந்த சமூகம் கீழிருந்து மேலே எழுகிறது என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய கவிஞராக இருக்கிறார். அவர் செய்திருக்கக்கூடிய சமூக பணிகளை விட அவர் ஆற்றி இருக்கக்கூடிய கவிதை பணிகள் 1000 தொலைக்காட்சி நிலையத்தின் இயக்குநராக இருந்து பல்வேறு சாதனைகளை பட்டி தொட்டி எங்கும் சென்றிருக்கிறார், ஏழை மக்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக. அதே போல அவர் எழுதிய ஒரே ஒரு புதினம் இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்துணை பல்கலைக்கழகங்களும் பாடமாக வைக்கப்பட்டது. நாங்களும் வைத்திருந்தோம். எம் கல்லூரியிலும் அது பாடமாக நாங்கள் வைத்திருந்தோம் என்று சொன்னால் தகனம். தகனம் என்று சொன்ன உடனேயே மிகப்பெரிய விருது பெற்று இருக்கக்கூடிய அந்த புதினம் யாரை பற்றி பேசுகிறது? சுடுகாட்டில் பிணம் இருக்கக்கூடிய ஒருவனை பற்றி பேசுகிறது. அப்போ யாரை வேண்டுமானாலும் ஒரு காவியத்திற்கு, ஒரு கவிதைக்கு, ஒரு புதினத்திற்கு, ஒரு சிறுகதைக்கு நாயகனாக ஆக்க முடியும் என்கிற ஒரு ஆளுமை ஒரு பெண்ணின் மனதில் உருவெடுத்திருக்கிறது. மிகப்பெரிய விஷயங்க. சுடுகாட்டுக்கு சென்று அங்கேயே இருந்து அங்கு பிணமரிக்க காட்சியெல்லாம் நேரடியாக பார்த்து எழுதினேன் என்று அவர் முன்னுரையில் குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே சொல்லுகிறேன், இந்த தமிழ் மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த புதினத்தை வாசித்து நிறைவடைகிற போது கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் நாம் மனிதனாக இருக்க முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமையுடைய ஒரு கவிஞரைத்தான் இன்று நாம் இந்த இணைப்பில் சந்திக்க இருக்கிறோம். அவர்களுடைய பட்டியல் மிகப்பெரிய நீண்ட பட்டியல். நீங்கள் விருப்பப்பட்டால் அவருடைய அந்த இணையதளத்துக்கு சென்று பார்த்துக் கொள்ளலாம் என்கிற வகையில் ஒரு அற்புதமான கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக, எங்களுடைய செயலர் சார்பாக, முதல்வர் சார்பாக வருக வருகென வரவேற்கின்றோம். தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறுகிற கவிதை மலையில் நவீன கவிஞர்களுடைய கவித்துவ குரல் என்பதை பற்றி வேணுகோபாலன், இந்த கொங்கு மண்ணுக்கு சொந்தக்காரர், கொங்கு மண்ணிலுடைய பெண்கள் படுகிற சீரழிவுகளை, கொங்கு மண் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்களை கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு தனி இடம் வேணுகோபால் கொண்டு. நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், அவருடைய பாடம், அவருடைய எழுத்தையும் நாங்கள் பாடமாக வைத்திருந்தோம். ஏதோ இவர்களுக்கெல்லாம் நான் கட்டியம் கூறுவதாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு ஆளுமையுடையவர்கள் என்பதை சொல்ல வந்தேன். அடுத்த நாளாக கவிஞர் அகர முதல்வர் அவர்கள் பக்தி என்று சொன்ன உடனே ஏதோ கோயில் வழிபாடு, சாமி படையல் என்று இல்லை, அந்த பக்தியின் வழியாக இந்த சமூகத்துக்கான மேம்பாடுகளை கொடுக்க முடியுமா என்று கவிஞர் அகர முதல்வன் சிந்திக்கிறார். அவருடைய கவிதை வீச்சை நாம் நனைந்து கேட்க இருக்கிறோம். 3வது நாளாக இரா பூபாலன் பேசுவார். தனிமை காலத்தில் கவிதைகள் எப்படி பேசுகின்றன? கண்ணீர் வடித்துக் கொண்டு மூலையில் கிடக்கிறதா, இல்லை எழுந்து வாருங்கள் என்று நம்மையெல்லாம் அழைக்கிறதா என்று அவர் பேசியிருக்கிறார். நிறைவாக 5வது நாள் கவிஞர் ஜி சிவகுமார் அவர்கள் பூங்குத்து கவிதைகள் என்கிற ஒரு தொகுப்பினுடைய தனி அடையாளமாக காணப்படுகிறவர். ஒவ்வொரு வாசகனும்
ஒவ்வொரு வாசகனும் தன்னுடைய கவிதையின் மூலமாக இந்த சமூகத்திற்கான விஷயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதில் சிவகுமார் அவர்கள் ஆழமான சிந்தனையால் நான் அவருடைய எழுத்தை முழுமையாக படித்திருக்கிறேன் என்கிற வகையில் இந்த 5 கவிஞர் பெருமக்களையும் அந்தந்த நாளில் நிறைவாக நாம் அறிமுகம் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே இந்த கவிஞர்களெல்லாம் இணைப்பில் இருக்கிறீர்கள், உங்களுடைய முகங்களை நான் பார்த்தேன் என்கிற வகையில் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கவிதை மழை நனையட்டும். நம்முடைய உடல் மட்டுமல்ல, உள்ளமும் சேர்ந்து நனையட்டும். இப்போது இந்த ஒரு கிருமியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வடுக்கள், காயங்கள், சோகங்கள் மறைந்து போகட்டும் என்று சொன்னால் பெருக்கெடுக்கிற மழை அனைத்தையும் அழித்துவிடும். அதே சமயம் அனைத்தும் வருவதற்கும் ஆதார சக்தியாக மழை இருக்கும் என்கிற காரணத்தினால் இதை கவிதை மழை என சொல்லி இந்த கவிதை மழையில் நீங்கள் எல்லாம் நனைந்து இன்புற வேண்டும் என்பதோடு கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை, அதனுடைய செயல் ஆளுமை, எங்களுடைய முதல்வர், எங்களுடைய செயலர், அத்தனை பேருடைய ஆளுமையை நீங்கள் ஒரு சேர கண்டுகளிப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என சொல்லி இந்த இணையதளத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இப்போது தொடக்க உரை ஒரு தமிழ்துறை நடத்துகின்ற நிகழ்வு நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டிருக்கலாம் அல்லது வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. எங்களுடைய செயலர் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படி வளர்ச்சிக்கும் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார். ஒரு கவிதை நிகழ்வு 5 நாள் நிகழ்வு தொடக்க உரை வழங்கி இந்த நிகழ்வை தொடங்குவதற்காக பெண்ணில் பெருந்தக்க யாவுளை என்பார் வள்ளுவன். அத்தகைய ஆளுமையுடைய எங்களுடைய செயலர் டாக்டர் சி. வாசுகியம்மா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்று தொடக்குறை வழங்க அவர்களை அழைக்கின்றனர். வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். சிறந்த ஒரு வரவேற்புரையை நிகழ்த்திய எங்களது தமிழ் துறை தலைவர் முருகேசன் அவர்களுக்கு நன்றி. அவர் பேசிய பின்பு நான் பேச வேண்டும் என்றால் கொஞ்சம் வார்த்தைகள் திணறித்தான் கொண்டிருக்கிறது. நான் முக்கியமா அவர் சொன்ன மாதிரி நான் கொங்கு தமிழ்லயே பேசுறவங்களோட அவர் சொன்ன போல தமிழ் துறையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நான் ஒரு தமிழ் ஆர்வலராக மிகவும் அந்த ஆர்வம் படிக்க வேண்டும். பள்ளி காலங்கள்ல ஒழுங்கா தமிழ் படிக்காததுனால இப்போ தமிழை நன்றாக படித்து என் அன்பு ஆசிரியர்களிடம் படித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்கிறேன் என்று நான் கூறிக்கொண்டு இன்று நமது இணைய வழி கவியரங்கத்தில் பங்கேற்று சிறப்பாக நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், பங்கேற்பாளர்கள், என் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த கவியரங்கத்தின் முதல் நாளான இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கும் நமது சகோதரி திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம் கல்லூரிக்கு பலமுறை வந்திருந்தாலும் எனக்கு அவரை மிகவும் பரிச்சயமானது நமது சகோதரி நிவேதிதாவின் 150வது பிறந்த தினத்தை நாங்கள் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் சகோதரியுடன் நடத்திய பொழுது அப்பொழுது நாம் நிவேதிதாவின் பெண்ணே நீ மகத்தானவள் என்ற ஒரு தலைப்பை வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கல்லூரிகளுக்கும் சென்று பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல நாங்கள் எல்லாம் சென்றோம். அப்பொழுது நமது அன்பு சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை நான் சந்தித்தேன். மிக உண்மையாகவே நமது தமிழ் நமது ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி மிக சிறப்பான ஒரு பேச்சாளர், மிக சிந்தனையாளர் என்றே நான் கூறுவேன். மிக அருமையாக நான் நமது பாரதி கண்ட புதுமை பெண் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தற்பொழுது தெரிந்தது நமது அன்பு சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். அவர்களது கருத்துக்கள், கவிதைகள் ஆகியவற்றை எங்கள் கல்லூரியில் வைத்திருப்பது நான் இப்பொழுது அவர் வரவேற்புரையில் சொன்னது மிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆக அவர்களை நான் வரவேற்பது, இந்த வெபினாருக்கு வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். அடுத்ததாக நமது இலங்கையைச் சேர்ந்த கவிஞர் அகர முதல்வன் அவர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளது சிறப்புக்குரியது.
அவரது கவிதைகள் எங்கள் கல்லூரியில் பகுதி 1 தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு அயலக தமிழ் எனும் தலைப்பின் கீழ் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய சிறப்பு விருந்தினர்கள் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்றைய இந்த கவிதை என்பது ஒரு ரசனையில் வருகிறது. ரசனை என்பது நமது மனிதன் உருவாக்கிய சிறந்த கலை வடிவமே ஒரு கவிதை. அவன் கலை வடிவம் என்று ரசிக்கும் தன்மை என்று அவனிடம் இருந்தால்தான் அவனுக்கு இந்த கவிதை என்பது வரும். அவன் ரசிகனாக மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. இந்த இலக்கிய உலகில் பிற வகைகளை காட்டிலும் தொன்மையும் சிறப்பும் பெற்று விளங்குவது கவிதை என்று நாம் சொல்லலாம். அதை உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை என்று நம் கவிதையை போற்றி பாராட்டுகிறார் கவிமணி. ஆக மிக உயர்ந்த சொற்கள் ஒரு சீரிய முறையில் உள்ளடக்கியது கவிதை என்கிறார் கோல்ரிட்ஜ், ஃபேமஸ் இங்கிலீஷ் போயிட். அதே போல கவிதை படைப்பது எல்லோருக்கும் ரசிக்கும் தன்மை இருக்கும். ஆனால் ரசிப்பவர்கள் எல்லாம் கவிஞர்கள் ஆக முடியுமா? ஏனால் நானே ஒரு நல்ல ஒரு ரசிகன் தான். இயற்கையை ரசிப்பேன். நீங்கள் தமிழ் அழகாக பேசுகையில் நான் அதையும் ரொம்ப ரசிப்பேன். ஆக அந்த ரசிப்பவர்கள் எல்லாம், ரசனை இருப்பவர்கள் எல்லாருமே கவிஞர்கள் ஆக முடியாது. அந்த உணர்வுகள் வேண்டும் இல்லையா? ஏன்னா நீங்கள்லாம் கவிஞர்கள் என்று இருக்கிறீர்கள். கவிதை படைப்பது என்பது உணர்ச்சி மற்றும் கற்பனை திறன், சூழலை அணுகி பார்க்கும் ஆற்றல் ஆகியவை முக்கியமாக ஒரு கவிஞருக்கு தேவை. உணர்ச்சியே கவிதைக்கு உயிர் நாடி என்று சொல்லலாம். உணர்ச்சி இல்லாத இந்த மனிதர் உலகத்தில் உள்ளார்களா? நமக்கு இந்த 5 சென்சஸ் இருந்தாவே உணர்வுகள் இருக்கிறது என்ற அர்த்தம். இஃப் யுவர் 5 சென்சஸ் ஆர் ஆக்டிவ், இந்த 5 புலன்களும் நமக்கு ஆக்டிவா இருக்கையில கண்டிப்பாக நம்ம எல்லாம் உணர்ச்சியுடைய ஒரு மனிதர்கள் ஒவ்வொரு வகையிலும். அதே போல மனிதன் வாழ்வே உணர்ச்சி மயமானது. நம் உணர்வுகள் இல்லாமல் நமது வாழ்க்கையே ஒரு பூர்ணமாகாது. துன்பத்தில் நமக்கு என்ன வருகிறது? அழுகை வருகிறது. அதே போல் இன்பத்தில் நமக்கு உவகை, ஆற்றலால் பிறக்கும் பெருமிதம், இகழ்ச்சியால் பிறக்கும் நகைச்சுவை, வியப்பால் பிறக்கும் ஆச்சரியம் என்று பல உணர்ச்சிகள் மனித வாழ்வில் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றன. இத்தகைய உணர்வுகளை ஒரு அழகாக கலை வடிவமாக கொண்டு செல்பவன் தான் கவிஞன். ஆக இந்த கவிதைக்கு அழகு சேர்ப்பது கவிஞனின் கற்பனை திறன் ஆகும். கற்பனையும் உணர்வுகளும் சிறந்த அழகாக வெளிப்படுவது சிறந்த கவிதைகளாக வருகிறது. இமேஜினேஷன், they always say imagination should go wild. அதுக்கு எந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. கற்பனைங்கிறத நீங்க கட்டுப்படுத்தினீங்கன்னா அது கற்பனை நீங்க அது வைல்டா போகணும் இல்லையா? there should not be any hardness to it. ஆக அந்த மாதிரி ஒரு கவிஞனுக்கு அந்த கற்பனை சக்தியில எந்த ஒரு கட்டுப்பாடே இல்லை. அது அவன் தான் சிறந்த கவிஞனாக வருவான். அதனாலதான் அவன் நம்ம சின்ன குழந்தையில படிச்சது நிலா நிலா ஓடி வாங்குறான். நிலா ஓடியாந்துருமா? அப்ப கவிஞன் தான் அதை சொல்ல முடியும். நிலா ஓடி வர வைப்பான், காற்ற கையுக்குள் வைப்பான். நம்ம சின்ன குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி அந்த மாதிரி பல கவிதைகளை ரொம்ப அழகாக, சில பேர் கற்பனையிலேயே நாம எவ்வளவோ அனுபவிச்சு கொள்கிறோம். இந்த கவிதைகள் பல பாடல்கள், இந்த திரை இசை பாடல்களே நமக்கு ஒரு கண்ணதாசன், பட்டுக்கோட்டையார் அவங்க எழுதின பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் என்ன ஒரு அழகாக ஒரு கற்பனையில் அவர்கள் பாடினார்கள் என்பது. அந்த கற்பனையில் பாடியது மேபி அவங்க தொலைதூர பார்வையிலும் பாடியிருக்கிறார்களோ என்னமோ. சில கற்பனைகளும் உண்மைகள் ஆகிவிட்டன. இதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அழகான இந்த கவிதை விழாவை ஒருங்கிணைந்து உலகத்தில் இருக்கும் அனைவரையும் ஒன்று சேர்த்து நடக்கும் எங்கள் தமிழ் துறை, நானும் இதில் ஒரு சிறிய துளியாக பங்கேற்று அதை ரசிக்க நானும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. கவிதைக்கு எது பாடுபொருள்? கவிதைக்கு என் வகை மெய்ப்பாடுகள் பாடுபொருள்.
ஒரு ரசனை மட்டும் இருந்து விட்டால் போதும் கவிதை ஊற்றெடுக்கும் என சொல்லி ஒரு அற்புதமான தொடக்க உரையை வழங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியின் செயலரம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பப்போ அவருடைய உரையில் ஆங்கிலம் சேர்ந்து நடனமாடும், ஆனால் சுவை ஒருபோதும் குன்றிவிடாது என்கிற வகையில் அம்மா அவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எங்களுக்கு தலைமை சான்று இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் வாழ்த்த வேண்டாமா? ஒரு துறை நடத்துகின்ற எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் எங்களுடைய அதுவும் குறிப்பிடும்படியாக எம் தமிழ் துறையின் மீது தாளாத பற்று கொண்டவர் எங்களுடைய முதல்வர் அவர்கள். கடந்த நீண்ட ஆண்டுகளாக நாங்கள் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தோம். இன்று எங்களிடையே அவர்கள் முதல்வராக இருக்க எல்லா காலத்துக்குமே எங்களை தோளை தட்டி கொடுத்து செய்யுங்கள் என சொல்லுகிற அற்புதமான உள்ளம் எங்களுடைய முதல்வர் அவர்கள். இப்போ எங்களுடைய இந்த கவிதை செயல்பாட்டுகளுக்காக, இந்த கவிதை மலைக்காக, இந்த கவிதை வாரத்திற்காக அவர்கள் வாழ்த்து சொல்ல வருகிறார்கள். அன்பிற்கிடையே எங்களுடைய முதல்வர் டாக்டர் லட்சுமிசாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி இம்மாநகரின் மையத்தில் அமைந்திருக்கும் கல்வி கோயில். இந்நிறுவனத்தின் நோக்கம், குறிக்கோள் என்பது விவசாய பின்புலம் கொண்ட வேளாண் சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் குழந்தைகள் உயர்கல்வித்துறையில் சாதனைகள் பல புரிய வேண்டும், அதன் காரணமாக பொருளாதார மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே இந்த நோக்கத்துடன் 48 ஆண்டுகால கல்வி பயணத்தில் அடைந்த சிறப்புகள் ஏராளம். பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி என்கிற அமைப்பு தனித்திறன் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்டேட்டஸ், தென் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், தன்னாட்சி தகுதி போன்ற கல்லூரி செயல்பாட்டிற்கு கிடைத்த வெகுமதிகள். பண்பாடு என்பது ஒவ்வொரு தனி மனித வாழ்விலும் இன்றியமையாதது. அதனை கருத்தில் கொண்டு எங்கள் கல்லூரியின் தமிழ் துறையானது எதிர்கால சமூகத்தின் தூண்களாக மாணவர்களை சிறந்த பண்பாடு உடையவர்களாக உருமாற்ற அயராது உழைத்து வருவது பாராட்டுக்குரியது. காரணம், உலகம் முழுவதும் பெரும் நோய் தொற்று காரணமாக மக்கள் தனிமைப்பட்டு இருக்கும் சூழலில் இணைய வழியாக சிறந்த கவிஞர்களை கொண்டு தனிமை காலத்திலும் களம் காணும் கவிதைகள் எனும் பொறுமையிலான 5 நாள் கவியரங்கினை நிகழ்த்த உள்ளது சிறப்புக்குரியது. இன்று தொடங்கி 5 நாட்கள் நடைபெறும் கவியரங்க நிகழ்வில் முன்னணி கவிஞர்களாக ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்கள், பூபாலன், சிவகுமார், ஈழத்து கவிஞர் அகரமுதல்வன், வேணுகோபால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக இடம்பெற்றுள்ளது மகிழ்வுக்குரிய செய்தியாகும். ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்கள் செயலர் அவர்கள் கூறியது போல எங்களது கல்லூரிக்கு அவர்கள் வந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் அவர்களுடைய சிறப்பான உரையாற்றி கொண்டிருக்கார்கள். நானும் சில திருமணங்கள்ல எல்லாம் பார்க்கிறேன். அவர்கள் அந்த திருமணத்தில் அவருடைய சொற்பொழிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த படைப்பாளர்களை ஒருங்கிணைந்து கவியரங்கை ஏற்பாடு செய்துள்ள தமிழ்துறை பேரரசர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கவியரங்கில் கலந்து கொள்ள இசைவி தந்து சிறப்புரை ஆற்றவுள்ள கவிஞர்கள் அனைவரையும் மனம் மகிழ்ந்து வரவேற்பதுடன் கல்லூரியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் கவியரங்கம், பயிலரங்கம், பன்னாட்டு கருந்தரங்கம் போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் முன்னெடுத்து சிறப்பாக நடத்தும் தமிழ்துறையின் செயல்பாடுகளுக்கு பேராதரவு கொடுத்து வரும் பல்வேறு கல்லூரி பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொள்வதில் உள்ளம் உவை அடைகின்றேன். இது போன்ற பல நிகழ்வுகளையும் தமிழ்துறை பேராசிரியர்கள் ஒருங்கிணைந்து நல்ல முறையில் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி விடைகிறேன். ஏற்கனவே முருகேசன் அவர்கள் சொன்னது போல ஏற்கனவே மலாயா பல்கலைக்கழகத்தில் சென்ற வாரம் அவர் குமரன் அவர்களை வச்சு ஒரு இன்டர்நேஷனல் வெபினார் ஒன்று சிறப்பாக சார் நடத்தி முடித்தார்கள். அதில் நான் கேள்விப்பட்டது 1000 to 1500 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு மெகா ஈவெண்ட். அதே போல அவர்கள் பார்த்தா சென்ற ஆண்டு இவருடைய தலைமையில சிங்கப்பூர், அதே போல ஸ்ரீலங்கா சென்று வந்திருக்கிறார்கள். இன்று தமிழ், அதை நான் அப்பப்போ சொல்லுவேன், தமிழ் துறையில் அவர் சாதாரணமாக ஒரு தமிழ் ப்ரொஃபஸர்ல ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்,
முருகேசன், டாக்டர் முருகேசன் அப்படிங்கிற ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். அந்த அளவுக்கு அவருடைய 24 மணி நேரங்களும் அவர் பணியாற்றக்கூடியவர்கள். இன்று தமிழ் துறை பெரிய ஒரு துறை. எங்களுடைய இதில் வந்தோம்னா நீங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளாகட்டும் அல்லது ஒரு எம்ஃபில் பட்டமோ பிஹெச்டி பட்டமோ மற்ற துறைகளோட கம்பேர் செய்யும் போது அவங்களோட ஈடுபடுத்தி அந்த அளவுக்கு பணியேற்றி வரும் இந்த வேளையில் கண்டிப்பாக முதல்வர் என்ற முறையிலே நான் தமிழ் பேராசிரியர்கள், அது எய்டட் கோர்ஸாக இருக்கலாம் அல்லது செல்ஃப் கோர்ஸாக இருக்கலாம், இரண்டுமே எங்களுடைய கல்வி இரு கண்களை போல சிறப்பாக பணியாற்றியவர்கள். இந்த 5 நாள் நிகழ்வுகள் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துவதற்கு என்ன வேண்டும்? வாழ்த்துவதற்கு நிறைவான மனம் இருந்தால் போதும். வாழ்த்துவதற்கு சொற்கள் தானே மனதிலிருந்து அப்படியே பீரிட்டு வரும் என்பதை எங்களுடைய அன்பிற்கினிய முதல்வர் ஐயா அவர்கள் கொடியிட்டு காட்டியிருக்கிறார்கள். தமிழ்துறையின் செயல்பாடுகளுக்கு எப்போதும் ஊக்க சக்தியாக வலதுகையாக ஐயா அவர்கள் இருப்பதோடு அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் இதை ஓரளவுக்கு பன்னாட்டு வகையில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறோம். பல நாடுகளில் இருந்து பேரறிஞர்களை வரவழைத்து பல்வேறு நிகழ்வுகள் நடத்தி இருக்கிறோம். இன்னும் ஒரு மெகா ஈவெண்ட் என்று ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் கருதி அதற்கும் ஐயா அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சமீபத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தடையினால் சற்று தாமதம் என்பதை சொல்லி ஐயா அவர்களுடைய வாழ்த்துறைக்கு நாங்கள் என்றென்றும் எங்களுடைய வணக்கத்தை அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்கிற வகையில் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது நம்முடைய கவிதை மலைக்கு நாம் நகரலாம். முதலாவதாக நம்மிடையே இன்று இருக்கக்கூடிய கவிஞர் பெருந்தகை ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்களை அறிமுகம் செய்தாகிவிட்டது. அதனால் இப்போது அம்மா அவர்களுடைய கவிதை மொழி தொடங்குகிறது. அம்மா, நீங்கள் தொடங்கிக் கொள்ளலாம். நிச்சயமா. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாரதியை வணங்கித்தான் அங்குமே துவங்குவது வழக்கம். அப்படித்தான் இன்றைக்கும். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு அருள்வாய். முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழித்திடுதல் வேண்டும். என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று நமக்காக வேண்டிய பாரதியை அடிவொற்றி நானும் இன்றைக்கு துவங்குகின்றேன். நான் கோயம்புத்தூருக்கு 2011ஆம் ஆண்டில் தொலைக்காட்சியின் தலைமை பொறுப்பில் வந்தேன். அப்போது என் மனசில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆறு சிறுவாணி என்பது. அந்த சிறுவாணி எப்படி இருக்கும் என்பதை நேரில் போய் பார்க்க வேண்டும் என்று பல முறை சென்று பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு விழாவில் அந்த சிறுவாணி 6 அடி உயரத்தில் நிமிர்ந்து நின்று பேசியது. நான் முதலாக கோயம்புத்தூரில் பங்கேற்ற ஒரு கம்பன் விழாவில் முதலாக 6 அடி உயரத்தில் நிமிர்ந்து நின்று பேசிய சிறுவாணிதான் இன்றைக்கு நம்முடைய கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக முருகேசன் என்ற பெயரில் கொங்கு தமிழோடு இலக்கிய தமிழையும் ஒன்றாக சேர்த்து உலகுக்கு அழைத்து கொண்டிருக்கிறது என்பதனால் அவரை நான் வணங்குகின்றேன். அதே போன்று நம்முடைய கலைவாணியை நேரில் பார்க்க வேண்டும் என்று எனக்கு மிகப்பெரிய கனவு இருந்தது. அந்த கனவு எப்போது நிறைவேறியது என்றால், நம்முடைய செயலர் அம்மா வாசுகி அம்மையாரை பார்க்கும்போது கலைவாணிக்கு ஒரு உருவம் கொடுத்தால் எப்படி இருக்கும்? கலையும் அறிவும் தெளிவும் துணிவும் சேர்ந்த ஒற்றை ஆளுமையாக, ஒற்றை அடையாளமாக ஒரு பெண்மணி இருக்க முடியும் ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் என்கின்ற வகையில் அம்மா அவர்களை பார்த்தபோது அந்த கலைவாணியை நேரடியாக தரிசித்த அந்த உணர்வு எனக்குள் எப்போதுமே புதியது. அதே நம்முடைய கொங்கு கலை அறிவியல் கல்லூரிக்கு வருவது என்பது ஒரு திருக்கோயிலுக்கு போகின்ற ஒரு புலகாரத்தை எனக்கு எப்போதும் கொடுக்கும். காரணம், எல்லா கல்லூரிகளிலும் பொறியாளர்களை உருவாக்குவார்கள், மாணவர்களை உருவாக்குவார்கள், எதிர்கால சந்ததியினரை உருவாக்குவார்கள். ஆனால் நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்லூரி எது என்று என்னை கேட்டால் நான் கோயம்புத்தூரில் இருக்கின்ற கொங்கு கலை அறிவியல் கல்லூரி என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன். காரணம், அங்கே சேருகின்ற அத்தனை மாணவிகளுக்கும் அறத்தை போதித்து, விழுமியங்களை போதித்து, வாழ்க்கையில் எந்த இடத்தில் வழுக்கினாலும், எந்த இடத்தில் தடுமாறினாலும், எந்த இடத்தில் கொஞ்சம் திகைத்தாலும் அவர்களுக்கான விழுமியங்களை கை நிறைய அள்ளி கொடுத்து பாடங்களை மட்டுமல்லாமல் வாழ்க்கையையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒற்றை திருத்தலமாக, ஒற்றை கல்விக்கூடமாக இருக்கக்கூடியது நம்முடைய கொங்கு கல்வியல்.
இந்த நிகழ்ச்சியே ஒரு இணைய வழி கருத்து முற்ற முழுக்க கவிஞர்களை உருவாக்குகின்ற ஒரு கடப்பாட்டில் நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ் துறைக்கு நாம் சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லியாக வேண்டும். காரணம், பேச்சாளர்களையும் சிந்தனையாளர்களையும் கவிஞர்களையும் உருவாக்குவதும் நம் கல்லூரிகளின் மிக முக்கியமான பங்கு, மிக முக்கியமான கடமை என்று நான் எல்லா இடங்களிலும் உறக்க சொல்லி கொண்டிருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு கடப்பாட்டை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதில் நம்முடைய முதல்வர் லக்ஷ்மணசாமி ஐயா அவர்கள் இந்த நிலையில் நம்மோடு முதல்வர் பொறுப்பேற்று நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த இணைய வழி கருத்தரங்கு கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் நடக்கின்ற கவிதை சாரல், கவிதை திருவிழா என்று ஆனாலும் வைத்துக் கொள்ளலாம். இதன் மூலம் இன்றைய கவிதையை, கவிதையின் போக்கை, கவிதையின் சிந்தனையை, கவிதையின் வெளிச்சத்தை நம்முடைய இளைய தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் பிற துறை பேராசிரியர்களுக்கும் எடுத்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறைக்கு எப்போதுமே என்னுடைய பாதம் தொட்டு வணங்குகின்றேன், மனம் கனிந்து பாதம் தொட்டு வணங்குகின்றேன். தனிமை காலத்திலும் களம் காணும் கவிதைகள், யோசித்து பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான ஒரு தலைப்பு. அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், தனிமை காலத்தில் எது கிளம்பும், எது வீட்டு கிளம்பும், எது அத்தனை தனிமையையும் போக்கக்கூடிய ஒரு அருமந்தாக இருக்கக்கூடும், எது அத்தனை தனிமைக்குமான ஒரு அமுதமாக இருக்கக்கூடும், அத்தனை தீமையையும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உள்ளங்கள் எது ஒரு களிம்பை போல் பூசி விழியும், அவர்களின் வலிகளை எல்லாம் போக்கக்கூடிய ஒற்றை காரணியாக இருக்க முடியும். என் கரங்களால் கரை துடைக்க முடியும் என்றால் கவிதையின் கரங்களால் மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை முழுக்க உணர்ந்திருக்கின்ற கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை நடத்துகின்ற இன்வழி முதல் நாள் துவக்க விழாவில் என்னை அழைத்தது எனக்கான பெருமை, எனக்கான கர்வம், எனக்கான வாழ்நாள் வரம் என்று தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றேன். அதிலும் நம்முடைய வாசுகி அம்மையார் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், கவி என்பது வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்று. சேடில் போடக்கூடாது சொன்னார். கவிதை என்பது கடிவாளம் இல்லாமல், சேதம் இல்லாமல் பீரிட்டு எழ வேண்டிய ஒரு உணர்வு என்பதை அம்மா அவர்கள் அற்புதமாக கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். என்பதனால் இந்த இணைய வழி கவிதை கருத்தரங்கின் மூலமாக அடுத்த ஆண்டில் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து மாணவர் கவிஞர்கள் நிறைய உருவாவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை இப்போது நான் விதைகளாக இணைய வழி மூலமாக உங்கள் அத்தனை பேர் உள்ளங்களிலும் விதைக்கிறேன். இந்த நாள், இந்த பொழுது, கடந்து கொண்டிருக்கிற இந்த பொழுது என் மனசுக்கு மிகவும் நிறைவான பொழுது. காரணம், இந்த 2 மாத ஊரடங்கு என்பதும், இந்த 2 மாத உலகடங்கு என்பதும், இந்த 2 மாத ஊரடங்கு என்பதும் நமக்குள் இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் புதிய விஷயங்களை இன்மைதான் நமக்கு கொடுத்திருக்கிறது என்கின்ற அந்த புரிதலை தலைப்பு எனக்கு காட்டியிருக்கிறது. தனிமை காலங்களில் களம் காணும் கவிதைகள். களம் என்பது போர்க்களமாக இருக்கலாம், சிந்தனை களமாக இருக்கலாம், செயல் களமாக இருக்கலாம். இப்படி எல்லா இடத்திலும் களம் காண்பது எது என்ற கவிதை. எனவே தனிமை என்பதை நாம் இனிமேல் இந்த தனிமை நமக்கான அமுதமாக, நமக்கான விதையாக, நமக்கான விருட்சாக, நமக்கான வெளிச்சமாக நாம் இதை கையில் பெற்றிருக்கிறோம். இந்த கையில் பெற்றிருக்கின்ற இந்த அமுதத்தை தூக்கி கொண்டு, இந்த அமுதத்தை கையேந்தி கொண்டு இனிமேல் அடுத்த நகர்வாக நாம் எங்கே செல்ல போகிறோம் என்பதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த இணைய வழி கருத்தரங்கில் வருகின்ற நாட்களில் இணைய இருக்கின்ற கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். காரணம், கவிஞர்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது, கவிஞர்களால் தான் இந்த காற்று இயங்குகிறது, கவிஞர்களால் தான் இந்த சூரியன் உதிக்கிறது, சந்திரன் உதிக்கிறது, நட்சத்திரங்கள் மினுங்குகின்றன. இந்த மண் பலமாக, ஆழமாக வேர்ந்து இருக்கிறது என்றால் கவிஞர்களால் மட்டும்தான் என்பதில் எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. என்பதால் இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின், இந்த பூமியின் செயல்பாட்டுக்கு கவிஞர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள் தான் உயிராக இருக்கின்றன என்கின்ற தெளிவும் எனக்கு இருப்பதால் இணைய வழி கருத்தின் அடுத்த நிகழ்வுகளில் பேச இருக்கின்ற அத்தனை கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன்.
இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவ குழந்தைகள், நீங்கள் எப்படிப்பட்ட கவிதையை உள்வாங்க வேண்டும், எப்படி உங்களை கவிதை சிந்தனையோடு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை ஒரு மிகச்சிறந்த பாடமாக உங்களுக்கு இந்த 5 நாட்கள் கிடைக்கின்றன என்பதால் நீங்கள் அதை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்து கொண்டு இதிலிருந்து மேலே கிளம்பி இந்த சமூகத்தின் அடையாளங்களாக, விழுமியங்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பதற்கான ஆசீர்வாதங்களையும் நான் முதலிலேயே தந்து விடுகின்றேன். இனிமேல் இந்த தலைப்புக்குள் போகலாம் என்று நான் நினைக்கின்றேன். வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும் போது இந்த கொள்ளை நோய், நுண்கிருமி என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த நுண்கிருமியின் தாக்குதல் பிரபஞ்சத்தில் காலம் காலமாக இருந்து வந்திருக்கிறது தோழர்களே. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது கிமு 3000 ஆண்டில் முதல் தொற்றை நம்முடைய வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அந்த முதல் தொற்றுக்கு பெயர் சிர்கா, CIRCA என்பதாக இருக்கிறது. கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக என்பது எத்தனை மிக நீண்ட ஒரு காலத்தின் பயணத்தில் தாண்டி நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு கிமு 3000 ஆண்டுக்கு முன்பாக கூட இந்த பிரபஞ்சம் ஒரு நோயால், ஒரு கிருமியால் தாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் சிர்கா. அது முதலாக எங்கே தோன்றியது என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இப்போது எந்த இடத்திலிருந்து தோன்றியதாக சொல்கிறார்களோ அந்த சீன தேசத்திலிருந்துதான் அன்றைக்கும் அந்த முதல் கிருமி, முதல் நோய் தொற்று உருவானது, உலகத்தை ஆட்டி படைத்தது என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. வரலாறு நமக்கு ஒரு 20, 25, 30 தொற்று நோய்களை காட்டுகிறது. அதற்கெல்லாம் ஒரு அழகான விஷயம் என்னவென்றால், தொற்று நோய்கள் உயிரை பறிக்கின்றன, மரணத்தை கொடுக்கின்றன என்பது அழகிய இல்லாதது, வலி வேதனை தருவது. ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர்கள் மிக அழகாக இருக்கின்றன என்பதனால் ஒரு கவிஞராக ஒரு சொல்லை புழங்குகின்ற ஒரு நான் அந்த பெயர்களை மிகவும் ரசித்தேன். ஒரு நோய் தொற்றுக்கு பெயர் எல்லோ, ஒரு காய்ச்சலுக்கு கூட ஒரு நிலையை கொடுத்து அழகுபடுத்த முடியும் என்பதாக நம்முடைய சிந்தனையாளர்கள் நினைத்திருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு நோய் தொற்றுக்கு பெயர் எல்லோ ஃபீவர், ஒரு நோய் தொற்று பெயர் அமெரிக்கன் பிளேக். அந்த நோய் தொற்றுக்கும் கூட ஒரு தேசம் கொடுத்து தேசத்தின் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய சிந்தனையாளர்கள் என்பதும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போன்று போலியோ தெரியும், எய்ட்ஸ் என்றால் உதவி சொல்லுவோம் எப்போதே. மொழி பிரவாகத்தில் எய்ட்ஸ் என்பது மொழியை, உதவிகளை காட்டுகின்ற, சேவையை காட்டுகின்ற ஒரு சொல். ஆனால் உயிரை பறிக்கின்ற ஒரு நோய் தொற்றாகவும் அதுதான் அமைந்தது என்பதனால் எய்ட்ஸ் என்பதன் அர்த்தத்தை மாற்ற ஒரு சொல்லாடலாக அது எனக்கு தோன்றுகிறது. அது மாதிரி H1N1 என்று ஒரு நோற்று, H1B1 விசா என்று அமெரிக்காவுக்கு போகின்ற அத்தனை பேரும் கனவு காண்பார்கள். ஆனால் விசா இல்ல, பாஸ்போர்ட் இல்லாமல் H1N1 என்ற அந்த நோய் உலகத்தை தாக்கியது என்பதை பார்க்கும்போது அதற்கும் அந்த அழகான பெயர். அதே போன்று மிக அற்புதமாக, சொல்லுவது ரம்யமாக அல்லது சொல்லுவதற்கே மிக நவநாகரிகமாக ஒரு பெயர் ஜிகா வைரஸ், ஜிகா வைரஸ் என்பது முதலாக ஆப்பிரிக்கா ஒரு வைரஸ். இப்போதும் இந்த மாதிரியான எய்ட்ஸ், ஜிகா போன்ற நோய் தொற்றுதான் இப்போதும் மக்களிடையே, மக்கள் குழாத்தில் கலந்து அல்லவா மருத்துவர்கள். இனிமேல் இந்த கொரோனா கோவிட் என்பது நம்மோடு இருந்துவிடும், அதோடு நாம் வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்கள், வாங்க பழகலாம் என்பது போல் இனிமேல் கோவிடோடு, கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள் என்று நம்முடைய சமூக விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். அதற்கு ஒற்றை காரணி சில நோய் தொற்றுகள், சில கிருமிகள் இன்னமும் காலமாக நம்மோடு இருக்கின்றன என்ற நிலையில் இந்த கொரோனா என்பது, கோவிட் என்பது நமக்கு நோயாக சமூகத்தில் இப்போது காண கிடைத்தாலும் அது தந்திருக்கின்ற சில படிப்பினைகள் இருக்கிறது அல்லவா. சில சிந்தனைகளை தெளிவுபடுத்தி இருக்கிறது, சில இருளை நம் மனசிலிருந்து தூக்கி எறிந்திருக்கிறது, சில சிந்தனைகளை சீர் செய்திருக்கிறது, சில சிந்தனை கும்பல்களுக்கான வெளிப்பாடாகவும் வழிபாடாகவும் அது அமைந்திருக்கிறது என்பதனால் இதை கொஞ்சம் போற்றலாம் என்றே தோன்றுகிறது. காரணம், இதன் மூலம் சில சமூக மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன தோழர்களே, நிச்சயமாக நிகழ்ந்திருக்கின்றன. அந்த சமூக மாற்றங்களை எல்லாம் நாம் போக்கில் பார்க்கலாம். ஆனால் முதலில், இந்த அழகான பெயர்களை தாங்கிய இந்த நோய் தொற்றிலிருந்து
கவிஞர்கள் எப்படி அந்த தனிமை காலம் என்பதை பார்க்கிறார்கள் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 3 கவிஞர்களை முதலில் அறிமுகப்படுத்த வேண்டும். தனிமை என்பது ஒரு ஆண் கவிஞருக்கு எப்படி இருக்கிறது, தனிமை என்பது ஒரு பெண் கவிஞருக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தனிமை என்கின்ற அந்த உணர்வுக்குள் நாம் பயணம் செய்ய முடியும். அந்த தனிமை ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட பலவிதமான தாக்கங்களை தருகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் முதலில் மனுஷ்யபுத்திரன் அவருடைய ஒரு சிறிய கவிதை தனித்திருத்தல் என்ற ஒரு கவிதையை அவர் எழுதுகிறார். தனித்திருப்பதை விரும்புகிறவன் தான் நான், தனிமைப்படுதலை அல்ல, தனித்து விடப்படுவதை அல்ல, தனித்து போவதையும் அல்ல என்று 3 விதமான வித்தியாசமான தனிமைகளை சொல்கிறார். தனித்திருப்பதை விரும்புகிறவன் தான் நான். சரி, எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் ஆசுவாசமா தனியா இருக்கிறதுங்கிறது பிடிக்கும். ஆனால் எது அவருக்கு பிடிக்காது? தனிமைப்படுவதை அல்ல. ஒரு 1000 பேர் இருக்கின்ற கூட்டத்தில் நம்மோடு யாருமே வந்து பேசாமல், நம்மை பார்த்து யாருமே புன்னகைக்காமல், நமக்கு ஒரு வணக்கம் சொல்லாமல், நம்முடைய வருகையை அவர்கள் ரசிக்காமல், நம்முடைய இருப்பால் அவர்கள் ஈர்க்கப்படாமல் போனால் அதுதான் மிகப்பெரிய நரகத்தின் தன்மையை கொண்ட தனிமைப்படுதல் என்பதை மிக அற்புதமான ஒற்றை வார்த்தையில் சொல்லுகிறார். தனித்து விடப்படுவதையும் அல்ல. ஒரு நண்பர்கள் குழாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5 பேர் பேசுகிறார்கள். 6வதாக ஒரு நண்பர் வருகிறார் என்றால் 5 பேரும் கொஞ்சம் நகர்ந்து, இல்லை இல்லை, நீ எங்களவன் அல்ல, நாங்கள் உன்னோடு சேர மாட்டோம், உன்னை எங்களோடு சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று தனித்து நகர்ந்து போனார்கள் என்றால் அந்த தனிமைப்படுதலும் மிகவும் வலி தருவதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அதே போன்று தனித்து போவதையும் அல்ல. வேறு யாருமே இல்லை துணைக்கு, வேறு யாருமே இல்லை தோழமைக்கு, வேறு யாருமே இல்லை வார்த்தைகளை பேசுவதற்கு, வேறு யாருமே இல்லை நம்முடைய சந்தோஷங்களையும் கண்ணீரையும் கவலையும் சேர்த்து கொள்வதற்கு என்று அந்த நிலையில் தனித்து போகிறோம் அல்லவா? இந்த தனிமையும் தான் அவர் சொல்லுகிறார். எனவே தனிமை என்பது ஒற்றை வார்த்தை, ஆனால் அதனுடைய கூறுகள், அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய அழுத்தங்கள் வேறு என்பதை முதலில் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் திரும்பவும் சொல்லுகிறேன், தனித்திருத்தல் என்கின்ற அந்த இதை தனித்திருப்பதை விரும்புபவன் தான் நான், ஆனால் தனிமைப்படுவதை அல்ல, தனித்து விடப்படுதலை அல்ல, தனித்து போவதை அல்ல என்கின்ற அந்த கவிதை முதலில் நமக்கு அந்த தனிமை என்கின்ற அடையாளத்தை சொல்லிவிடுகிறது. அடுத்தது இப்போது மிக சமீபமாக எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞர், கும்பகோணத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான பெண்மணி, கும்பகோணத்தில் அன்னை கல்லூரியின் தாளாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவருடைய பெயர் ராணி அன்பர். அவர் மிக சமீபத்தில் எழுதியிருக்கின்ற மௌனவேலி என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு முற்ற முழுக்க பெண்களின் தனிமையை, பெண்களின் மௌனத்தை, பெண்களின் வார்த்தை இழப்பை, பெண்களின் தனிமை வேலியை மிக ஒரு உக்கிரமான ஒரு தொனியில் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், அவருக்கு தனிமை ஏன் தேவையாக இருக்கிறது? இந்த நடை தேவையாய்த்தான் இருக்கிறது. அவர் நடந்து போகிறார் காலையில் எல்லா நேரங்களிலும். இந்த நடை தேவையாய்த்தான் இருக்கிறது. பலமுறை தனிமையை துணை கழைத்து காற்றோடு கைகோர்த்து மெல்லிய மெட்டின் விழிகள் வசமிழந்து அவர் நடக்கிறார். இந்த நடையை நாம் அந்த பிசிக்கல் நடை என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். மனசளவில் உள்ளுக்குள்ளும் நாம் நடக்கலாம். அதைத்தான் அவர் கூறுகிறார். வெளியே காலையில் நடப்பது என்பது ஒரு நடை, ஆனால் உள்ளுக்குள்ளாக தனிமையை துணை கழைத்து காற்றோடு கைகோர்த்து பலமுறை நடந்து பார்க்கின்ற அந்த நடையை மௌன வேலியில் ராணி அன்பர் குறிக்கிறார். எனவே பெண்ணுக்கான தனிமை நடை என்பது வேறு விதமான அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இவர்கள் தான் இப்படி என்றால், நம்முடைய தேசத்து கவிஞர்கள் தான் இப்படி என்றால், நம்முடைய தஸ்லிமா நஸ்ரீன் அத்தனை பேருக்குமே தெரிந்த ஒரு உலக கவிஞர். அவருடைய தனிமை அவருக்கு எந்த விதமான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது என்பதை ஒரு தனிமையா இருத்தலின் தவறு என்கின்ற சொல்கிறார். தனிமையா இருத்தல் எப்போது தவறாகிறது என்றால், சமூகம் அந்த பெண் தனிமையை ஒரு தவற கண்ணோட்டத்தை பார்க்கிறது, அவளுக்கு வேறு விதமான அழுத்தங்களை கொடுக்கிறது. எனவே அவள் அந்த தனிமையை கைவிட்டு தனிமையிலிருந்து விலகி ஏதோ ஒரு கூடுதலான ஒரு உயிரினம், கூட ஒரு இனம், கூட ஒரு
என்கின்ற தேடலில் போகின்ற அவருடைய தனிமையை கொஞ்சம் கேளுங்க. மிகவும் வித்தியாசமான ஒரு கவிதையாக இது இருக்கும். எல்லாவற்றையும் துறந்தபின் உள்ளும் புறமுமின்றி நான் சுத்தப்பட்டேன். கவனிக்கா விட்ட என் நகங்கள் நீளமாக வளர்ந்து நிற்கிறது. விரல்களில் வலி எடுத்து விட்டது. வாராமல் விட்ட எனது கூந்தல் சிக்கு பிடித்து கிடக்கிறது. எனது கைகள் ஒன்றும் போட்டபடி கிடக்கிறது. இந்த விலகிய இடத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன். தனிமையாக இருக்கிறது ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் என்றால், அவள் தன்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பதை தாண்டி தன்னுடைய மனசை கவனித்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய இசையை கவனித்துக் கொள்ளவில்லை என்பதைத்தான் இந்த படிவங்களின் மூலமாக கூறுகிறார். புகலிடத்தில் எனது தனி அறையை தட்ட காற்றும் பயப்படுகிறது. சில நாய்கள் நள்ளிரவில் ஊளையிடும் அல்லது நேரம் கெட்ட மதியத்தில் கத்தும். அவைகளும் கூட ஒரு நாள் எழுந்து மதில் தாண்டி வெளியேறிவிட்டன. காரணம், இவர் தன்னுடைய தனிமையை விட்டு அந்த குரலின் அழைப்பை கேட்கவில்லை, அவர்கள் அந்த நாய்களின் ஊளையை போய் பார்க்கவில்லை. எந்த விதமான அக்கறையும் எந்த விதமான கவனிப்பும் தராமல் அவர் தன்னுடைய தனிமையோடு முற்ற முழுக்க ஆழ்ந்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. தலை முதல் கால் வரை நீ என்னை ஏமாற்றினாலும், உனது எல்லா பொய்களும் எனக்கு தெரிந்தாலும் மறுபடி நான் குலைந்து போகிறேன். அழுக்கு கண்ணீரில் மூழ்கி போகிறேன். எனது உடல் எனது உள்ளம் அவமானப்படுவதை பார்க்கிறேன். உன்னை பற்றி அனைவரும் அறிவர். இத்தனை இருந்தாலும் தனிமையின் கொடுமை கருதித்தான் நான் உன்னிடம் வருகிறேன். மறுபடியும் உனது கதவை தட்டுகிறேன். பிறர் இதை இல்லறம் என்று தவறாகிக் கொள்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். ஒரு பெண் தனியாக இருக்க நேர்ந்தால் இந்த சமூகம் ஒரு நாயை போல் கத்துகிறது, ஒரு நரியை போல் ஊளையிடுகிறது. அப்போது அவளுக்கு அந்த தனிமை என்கின்ற கூட்டை உழைத்து அவள் ஒரு உயிரோடு போய் சேர வேண்டும் என்பதான நிலையில் நிச்சயமாக ஒரு அழுத்தத்துக்கு ஆட்படுகிறார் என்பதைத்தான் இந்த தனிமை இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனிமை ஏன் முக்கியம்? கூட்டத்துக்கு வார்த்தைகள் தேவை, ஆனால் தனிமைக்கு கவிதைதான் தேவை என்பதை நாம் பல புரிந்திருக்கிறோம். கூட்டம் என்பது சந்தோஷம் சார்ந்தது, கூட்டம் என்பது உருக சார்ந்தது. ஆனால் தனிமை என்பது கவிதை சார்ந்தது. உள்ளுக்குள்ளே நாம் இறங்கி நம் மனசை சீராக்கி நம் மனசுக்குள் பல பயணம் செய்து நம்முடைய கடந்த நாட்களை எல்லாம் மீண்டும் வாழ்ந்து பார்த்து அதெல்லாம் பலவிதமான தானியங்களை பொறுக்கிக் கொள்ளும், தானியங்களை கூறாக்கி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதைத்தான் தனிமை நம் இப்போது கட்டி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய அந்த ஆங்கில கவிஞர் த சாலிட்டரி ரீப்பர் என்கின்ற ஒற்றை கவிதை நூற்றிலேயே சொல்லிவிட்டார். சாலிட்டரி என்றால் தனிமையில் தன்னையை அறுவடை செய்கின்ற ஒரு பெண்மணியை பற்றிய கவிதை அது. அந்த தனிமை என்பது உங்களுடைய கொஞ்சம் அவர் காட்டுகின்ற அந்த தனிமை இடத்தில் பெற்ற வயல், அதில் அணுகி நின்று அவள் தன்னுடைய அறிவால் அந்த தானியை அறுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதை ஒரு படிமமாக வைத்துக் கொண்டால் ஒரு பெண்மணி தனிமை என்கின்ற வயல்வெளி நின்று தன்னுடைய ஆபத்தின் தானியங்களை அறுக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறாள். அந்த தனிமை பாடுகின்ற அந்த பாடல் எப்படி இருக்கிறது, அந்த தனிமை அறுவடை எப்படி என்பதைத்தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இந்த கவிதையில் சொல்லுகிறார். Alone she cuts the grain and sings a melancholy strain. நிச்சயமாக தனிமை என்பது சந்தோஷம் என்பதை தாண்டி நம்முடைய கண்ணீரை, நம்முடைய இழப்புகளை, வலியை, வேதனையை, மரங்களை, அடடா அந்த அங்கவை சங்கவையின் தனிமை அதைத்தானே கொடுத்தது. வானத்துக்கு நிலாவை பார்க்கிறார்கள். போன மாதத்தில் இந்த நிலாவை பார்க்கும்போது என்னுடைய ஊர் என்னுடையதாக இருந்தது, என்னுடைய தந்தையார் என்னோடு இருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த பார்க்கும்போது என்னுடைய குன்றும் எங்களிடம் இல்லை, என் தந்தையும் இளமே என்று சொல்கின்ற அந்தனையை தருகிறது அல்லவா. அந்த தனிமை என்பது உள்ளுக்குள் உறைந்து போயிருக்கின்ற, நம் மனசிலிருந்து வெளியெடுத்து போடவே முடியாத அந்த உறைந்து போயிருக்கின்ற உணர்வுகளை, சோகத்தை, கண்ணீரை நிச்சயமாக வெளியெடுத்து காட்டும் என்பதை தான் இந்த தனிமை என்கின்ற அந்த உணர்வு நமக்கு காட்டுகிறது. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் மீண்டும் சொல்கிறார்,
will no one tell me what she sings? அவள் எதை பாடுகிறாள் என்று யாவது எனக்கு சொல்ல மாட்டீர்களா? Perhaps the plant numbers flow for old, unhappy, far off things and battles long ago. ஏதோ நினைவின் தூரத்தில் ஒட்டி இருக்கின்ற, வாழ்நாளில் மிக தொலைவில் விட்டுவிட்டு வந்த ஏதோ ஒரு போரை, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தை, ஏதோ ஒரு வலியை, ஏதோ ஒரு வார்த்தையை அவளுடைய பாடல் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது என்று அவர் சொல்லுகிறார். சம் நேச்சுரல் சார்வ், இயல்பான ஒரு வேதனை, லாஸ் ஆர் பெயின் that has been unmade again, முன்போன ஒரு வேதனை, ஆனால் மீண்டும் கூட வரலாம். அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறாளோ, அதைத்தான் பாடுகிறாளோ, அதைத்தான் அறுவடைக்கிறாளோ. whatever the theme, the maiden song, as if her song could have no end. அந்த பாடலுக்கு முறை இல்லாததை போல் அவள் தனிமையில் பாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை என்ற அந்த கவிஞர் நமக்கு தனிமை இன்பு தாட்டை ஏற்படுத்துகிறார். இப்படியாக மிகவும் அதே போன்று அத்தனை பேர், அத்தனை உயிரினருக்கு 2 தனிமைகள் வாய்க்கின்றன. என்ன தனிமை? ஒன்று எல்லோருக்குமான தனிமை, 2வது எல்லோருக்குமான கல்லறை தனிமை. இந்த 2 தனிமை தான் நம்முடைய பிறப்பாகவும் இறப்பாகவும் இந்த பூமியில் நாம் வாழ வரும்போது 2 தனிமையும் தான் நம்முடைய முடிவாகவும் இருக்கிறது. ஒரு கருவை தனிமையும் கல்லறை தனிமையும் நாம் வேண்டினாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எனக்கு இந்த தனிமை வேண்டாம் என்று சொல்லலும் கூட இல்லை, நாம் அனுபவித்தே ஆக வேண்டிய 2 தனிமைகள். பிறந்துவிட்டு இந்த பூமிக்கு வந்த பின்புதான் அப்படியான ஒரு காலாதீத தனிமை என்பது நமக்கு கிடைக்காமல் போகிறது. காரணம், வாழும்போது நாம் சமூகத்தோடு ஒன்றி இருக்க வேண்டி இருக்கிறது. பிற உயிரினங்களோடு, பிற தோழர்களோடு, பிற எல்லாவற்றோடும் நாம் ஒன்றி இருக்க வேண்டி இருக்கிறது. அவர்களை தயவை நாடி இருக்க வேண்டி இருக்கிறது. எனவே வார்த்தைகளிலிருந்து நமக்கு விடுதலையே கிடையாது என்பதான ஒரு சூழலில் நாம் சிக்குண்டு இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த தனிமை கால களம் காணும் கவிதைகள் நமக்கு காட்டுகின்றன. கண்ணதாசன் மிக அழகாக அதை சொல்லுவார். என்ன ஒரு தனிமையை அவர் அனுபவித்திருக்கிறார் தெரியுமா? எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததாம் அவருக்கு. தனிமையில இருக்குது மனசு என்னெல்லாம் செய்யும். எறும்பு எத்தனை சிறிய உயிரினம், அதை உரித்து பார்த்தால் யானை வந்து சேருகிற அளவுக்கு அவரிடம் அந்த தோல் பல கருத்தியல்களை உருவாக்கி கொடுக்கிறது. அந்த தனிமையின் தனிமை முடிவே இல்லாமல் எறும்பின் தோல் கூட நீளமே முடிவே இல்லாத அளவுக்கு நீளமாக நீண்டு ஒரு யானையின் தோல் அளவிற்கு இருக்கிறது என்பதை கண்ணதாசன் சொல்கிறார். சரி, எறும்பின் தோலை உரித்து பார்த்தால் யானை வருகிறது, அவரையே உரித்து பார்க்கிறார். என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. அவரை உரித்து பார்க்கிறார். அவருடைய இதயம் நமக்கு தெரியும், ஒரு கைப்பிடி அளவு, ஒரு உள்ளங்கை அளவு. அதை உரித்து பார்த்தா அவருக்கு பெரிய ஞானம் தெரிகிறது என்பதை பார்க்கும்போது புத்தன் தேடிய இந்த தனிமையானத்தை தான் நம்முடைய கண்ணதாசன் மிக அற்புதமாக சொல்லுகிறார். இந்த மாதிரி தனிமை எல்லாம் இருக்கு. விஜயநகர்ல சீதையோட தனிமை, ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் 3 பேரையும் பார்த்து விட்டு அந்த கண்ணோடு கண் நோக்கின் என்று சொல்கிறோம் அல்லவா, அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று. அந்த பார்வை முடிந்த பின்பு அந்த இரவு சீதை ஒரு தனிமைக்கு ஆட்படுகிறாள், ராமனும் ஒரு தனிமைக்கு ஆட்படுகிறான் என்பதை கம்பர் மிகவும் அற்புதமான சொல் வளத்தோடு நமக்கு காட்டுகிறார். யோசித்து பாருங்கள் தோழர்களை, சீதையின் வாழ்வை ஒரு மாளிகை தனிமையில் துவங்கி ஒரு அசோகவனம் என்கின்ற காட்டின் தனிமையில் போய் முடிகிறது. அவளுடைய வாழ்க்கை இந்த 2க்குமான இடைப்பட்ட பிரதேசம் என்பதை நாம் வந்துவிடக்கூடாது. மாளிகை என்பது செல்வ செழிப்பான இடம், அவள் அரசரின் மகள், அந்த இடத்தில் கூட எல்லாம் இருக்கிறது, அந்த இடத்திலும் அவள் தனிமையாக இருக்கிறாள். அசோகவனத்தில் எதுவுமே இல்லை, அவளுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை, அவளுக்கான உறவினர்கள் இல்லை, அவளுக்கான கூட இருந்து தோழமையோடு பேசக்கூடியவர்கள் இல்லை, அவளுடைய கணவன் இல்லை, அவளுடைய மைத்துனன் இல்லை. ஆனால் அந்த இடத்திலும் அவள் தனியாக உணர்கிறாள்.
எனவே தனிமை உணர்வது என்பது செல்வ செழிப்பான இடத்தில் வராது, தனிமையாக வறுமையாக இருக்கின்ற இடத்தில் தான் வரும் என்பதெல்லாம் கிடையாது. அது மனம் சார்ந்த விஷயம். தனிமை என்பது மனம் சார்ந்த விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தனிமை என்பது மனசில் இருக்கிறது என்பதனால்தான் உச்சி வெயில், கத்தரி வெயிலில் கூட, கோடை காலத்தில் கூட சென்னையில் இருக்கின்ற மெரினா கடற்கரைக்கு கொஞ்சம் போய் பார்த்தீர்களால் தெரியும், காதலர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்த்து உட்கார்ந்து இருப்பார்கள். அந்த கத்தரி வெயில் கொதித்து கொண்டிருக்கும். இந்த நேரத்துல அந்த கொதிக்கின்ற மணல் வெளியில் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்களே என்று நமக்கு பார்க்கும் போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், கோபமாக இருக்கும். ஆனால் அந்த 45 டிகிரி வெயில் என்பது நமக்குத்தான் தோழர்களே. அந்த மணல் தளத்தில், அந்த வெயில் தளத்தில் அவர்கள் தன்னுடைய துணையோடு உட்கார்ந்து இருக்கும் போது அவர்களுக்கு அந்த வெயில் சுடுவதில்லை. காரணம், அவர்கள் மனசு முழுக்க நேசம் பொங்குகிறது என்பதனால் அந்த மணல் வெளி கூட, அந்த வெயில் வெளி கூட அவர்களுக்கு ஒரு சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஒரு குளுமை தருகிறது. அதே இது சுவிட்சர்லாந்துக்கு நாம் போய் நாம் தனிமை வயப்பட்டு நாம் யாரையோ இழந்து விட்டோம் என்றால் அந்த சுவிட்சர்லாந்து கூட நமக்கு ஒரு தார் பாலைவனமாக தோன்றிவிடும் அல்லவா? எனவே இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டால்தான் இந்த தனிமை காலம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலும். புகார் சொல்ல ஏதுமில்லை என்று நான் சொன்னேன் என்னுடைய தலைப்பாக. ஏன் புகார் சொல்ல ஏதுமில்லை? இத்தனை தலைகீழ் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பூமியில், இத்தனை மரங்கள் நிகழ்கின்றன, இத்தனை இழப்புகள் இருக்கின்றன. கொத்து கொத்தாக அத்தனை பேரையும் பிளாஸ்டிக் அந்த நெகிழி உரையில் கட்டி கொண்டு போய் உறவினர்கள் கடைசி முகம் பார்க்க முடியாமல் கொண்டு போய் புதைக்கிறார்கள், எரிக்கிறார்கள். சாம்பலை கூட நான் கையெழுவதில்லை, உறவினர்கள் பார்ப்பதற்கும் அனுமதி இல்லை என்பதான ஒரு மிக உச்சபட்சமான சோகம். யாருமே படியை தாண்டி வெளியே போகக்கூடாது. இது இப்போது சில தளர்வுகள் இருந்தன என்பது வேறு விஷயம். ஆனால் 2 மாத காலம் எல்லோரும் அவரவர் கூரை கீழே உட்கார்ந்திருந்தோம். வெளியே எங்குமே யாரையும் பார்க்க, நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா, சந்தோஷம் இருக்கியா இந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்து போன அந்த காலகட்டம். இந்த நேரத்தில் எப்படி புகார் ஏதுமில்லை என்பதாக அப்படி சொன்னால் நான் நம்முடைய சமூகத்துக்கு, நம்முடைய மனிதர்களுக்கு துரோகம் செய்தாகிவிட்டேன் அல்லவா? நான் என்ன சொல்கிறேன் என்று நான் சொல்லுகின்ற பொழுதில் இதை என்ன சொல்ல வருகிறேன்? இந்த சூழலையும் வாழ்வியையும் கொஞ்சம் பொருத்தி புகார் சொல்ல ஏதுமில்லை என்று என்னுடைய கருத்து. ஒரு நாளும் இன்னொரு நாளும் ஒன்றே போல் இருப்பதன்றி புகார் ஏதுமில்லை. விடுகிறது முடிகிறது என்றால் அச்சடியை போல் 2 நாட்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன என்கிற நிறுத்தனத்தை தவிர புகார் சொல்ல ஏதுமில்லை. 32 பல் தேய்த்தலுக்கு விரல் கழுவுவதாக காலம் கழிவதன்றி புகார் சொல்ல ஏதுமில்லை. நேற்றவர் இன்று பிளாஸ்டிக் சுற்றப்பட்டு உறவினர் எங்க நிற்க புதைக்கப்படுகிறார் என்பதன்றி புகார் சொல்ல ஏதுமில்லை. அரூப மரணம் தொட்டுவிடும் பக்கத்தில், தொட்டுவிடும் தூரத்தில் அல்ல, அரூப மரணம் தொட்டுவிடும் பக்கத்தில் இருக்கிற அச்சம் தவிர புகார் சொல்ல ஏதுமில்லை. உள்ளங்கை வெப்பம் பரிமாறாத விலகல் உடல்களாக உலவுகிறோம் என்பதன்றி புகார் சொல்ல ஏதுமில்லை. யாரையும் தொட்டுவிடாதே, யார் பக்கத்திலும் போய்விடாதே, ஒரு சமூக இடைவெளியை கடைபிடித்தாக வேண்டும் என்பதான அந்த வேதனை இருக்கிறது அல்லவா? அது இருக்கிறது என்பதை தவிர புகார் சொல்ல ஏதுமில்லை. ஒரு சின்ன முத்தம் தருவதற்கும் மனு போட்டு அனுமதி வாங்க வேண்டும் என்பதன்றி புகார் சொல்ல ஏதுமில்லை. முத்தங்கள் கொடுக்காத காலமாகத்தானே இந்த 2 மாதங்களும் நமக்கு நீண்டு போயிருந்தன. கவலுக்கவும் காதலி நெருக்கவும் ஆன்லைனில் ஆதார் எண்ணோடு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதன்றி புகார் சொல்ல ஏதுமில்லை. ரசிப்பதும் புசிப்பதுமான செக்குமாட்டு சுழற்சியில் புலி ஏப்பம் வருகிறது என்பதன்றி புகார் சொல்ல ஏதுமில்லை. எங்கோ ஒரு குடும்பம் வெற்று காலோடு, வெற்று பயிரோடு, வெற்று பார்வையோடு, வெற்று வாழ்க்கையோடு சொந்தூர் நோக்கி நடக்கிறது என்று பசிக்கு சோறும், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் படமும், ராமாயணமும், குளிர்பதன உறக்கமும் இருப்பதனால் புகார் சொல்ல ஏதுமில்லை.
தங்க நாற்கர சாலையில் நடப்பவர்களின் கால் தோல் வழண்டு கருப்பு சாலை சிவப்பு சாலையானதன்றி புகார் சொல்ல ஏதுமில்லை. வயிற்றுக்கு சோறிட ஏதுமில்லாமல் நாய் பிணத்தை பீட்டு தின்ற கொடுமையை பார்த்ததை தவிர வயிற்றுக்கு சோறிட ஏதுமல் நாய் பிணத்தை பீட்டு தின்ற கொடுமையை பார்த்ததை தவிர புகார் சொல்ல ஏதுமில்லை. புகார் சொல்ல ஏதுமில்லை என்ற புகார் தவிர புகார் சொல்ல ஏதுமில்லை என்பதாக நிறைவு செய்தேன் அந்த கவிதை. 2 தனிமை எனக்கு கொடுத்திருக்கின்ற கவிதை. நம் அனைவருக்குமே இந்த உணர்வு இருந்திருக்கும் தோழர்களே. 2 மாதத்தில் முதல் முறையாக ஊரடங்கு என்ற அறிவிப்பு வந்தவுடன் கொஞ்சம் வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும். என்ன இப்படி நம்மளை வீட்டுல போட்டு அடைக்கிறாங்க என்கின்ற எதிர்ப்பு உணர்வு இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல சரி இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு என்று பார்க்கலாம் என்று தேடுகின்ற மனோபாவம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, இதை நாம் எப்படி ஜெயிப்பது? நம்முடைய தமிழ் துறை தலைவர் முருகேசனையா சொன்னார்கள் எல்லாம், ஒற்றிய முன்கிருமி நம்மை அடிப்பதா, இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது, இதை நாம் எப்படி ஜெயிப்பது, இதை விட்டு விலகி நாம் மனிதர்கள் என்று 6 அடி உயரத்தில் எப்படி நிற்பது என்பதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்திருப்போம். அதற்கு பின்பு செயல்படுத்த ஆரம்பித்திருப்போம். அப்படி செயல்பட்டதன் விளைவாகத்தான் இந்த இணையவழி கருத்தர்கள் என்கின்ற இந்த நிலைக்கு நாம் நிற்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதலில் நாம் இந்த சூழலுக்கு ரியாக்ட் செய்தோம், அதற்கு பின்பு ரெஸ்பாண்ட் செய்திருக்கிறோம். ரியாக்ஷன் என்பது எப்போதுமே கோபமாகவும் சட்டென்று வருகின்ற ஒரு உணர்வாகவும் டிஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கும். ஆனால் ரெஸ்பாண்ட் நாம் அந்த நிலையை கடந்து விட்டோம் என்றால் அது மிகவும் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் என்பதை இணைய வழி கருத்தரங்கு நமக்கு நிரூபித்திருக்கிறது. எனவே எந்த சூழலுக்கும் நாம் ரியாக்ட் செய்வதை விட ரெஸ்பாண்ட் செய்வதுதான் முக்கியம் என்பதை நம்முடைய வரலாறு நமக்கு பல இடங்களில் காட்டி வந்திருக்கிறது தோழர்களே. 1910ஆம் ஆண்டு செல்லம்மளுக்கு நம்முடைய பாரதியார் காசியிலிருந்து எழுதுகிறார். அதில் அவர் அடிக்கோடிட்டு சொல்லுகின்ற விஷயம், நீ ரியாக்ட் செய்யாதே, ரெஸ்பாண்ட் பண்ணு என்பதை. மிகவும் அழகான ஒரு அற்புதமான ஒரு கடிதம். எனதருமை காதலி செல்லம்மாளுக்கு என்று ஆரம்பிக்கிறார் அவர். ஆசீர்வாதம். நான் எப்போதுமே தவறான வழியில் நடப்பவன் அல்ல. நீ இந்த மாதிரி கவலைப்படும் நேரங்களில் தமிழை நன்றாக படித்தாயானால் மிகவும் சந்தோஷமுறுவேன் என்று சொல்லி உனது அன்பு கையெழுத்திடுகிறார். என்னன்னா, காசில இவர் இந்த மாதிரியான தீவிரமான சில சமூக செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் என்று செல்லம்மாவுக்கு பாரதியின் உறவினர்கள் வந்து பார்த்துவிட்டு சொல்கிறார்கள். செல்லம்மா கவலைப்பட்டு தன்னுடைய கணவரை பற்றி, பாரதியை பற்றி கவலைப்பட்டு வேறு தடம் மாறி போய்விடாதீர்கள் என்னோடு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதற்குத்தான் பதில் இது. நீ இந்த மாதிரி கவலைப்படுவதை விட்டுவிட்டு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார், தமிழை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மற்றவர்களின் புகார்களுக்கு ரியாக்ட் செய்யாதே, ஆனால் நான் காலத்திலும் தீயதை செய்ய மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு ரெஸ்பாண்ட் செய். இந்த தனிமைக்கு ரெஸ்பாண்ட் செய். என்ன விதமாக என்றால், தமிழை படித்து வந்தாயானால் நான் மிகவும் மகிழ்வேன் என்று மிகவும் அற்புதமான, இதுதான் எவ்வளவு நுணுக்கமாக நாம் அதை கவனிக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ரியாக்ஷன் என்பது வேறு, ரெஸ்பாண்ட் என்பது. ரியாக்ஷன் என்பது இம்பல்சிவ், உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஆனால் ரெஸ்பாண்ட் என்பதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அடுத்தது நாம் எந்த நிலைக்கு நகர வேண்டும், எதை கை கொள்ள வேண்டும், எதை கையில் உள்ளங்கையில் பத்திரமாக பொதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவை நமக்கு தரும் தோழர்களே. அதைத்தான் பாரதி நம்பிக்கையை காமதேனு, கேட்ட வரமெல்லாம் தரும் என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கையை கைப்பற்றி கொண்டுதான் இப்போது இந்த தனிமை கால தவத்தை நாம் கவிதைகளோடு நகர வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். அவருடைய ஒற்றை கவிதையை எடுத்துக்கொள்ளுங்களேன். நல்லதோ இணை செய்வேன், நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு அறிவுடன் படைத்துவிட்டாய். இது ரியாக்ஷன். அடுத்தது ரெஸ்பான்சிவா மாறுறார். வல்லையோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு இந்த மாதிரியான சூழலில் எல்லாம் என்னை படைத்திருக்கிறாய், என்னுடைய வாழ்வியலை இப்படி வைத்திருக்கிறாய், இது எல்லாம் எனக்கு நீ கொடுத்த வாழ்வுக்கான ரியாக்ஷன். இப்போது எனக்கு ரெஸ்பான்ஸ் செய்வதற்கான அந்த வலிமை வேண்டும், அந்த வீரியம் வேண்டும்.
வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கேட்கிறார் அல்லவா. இதை தாண்டிய ஒரு மறுநீமை காலத்தை தகர்ப்பதற்கு, தனிமை வலியை தகர்ப்பதற்கு நமக்கு கிடைத்து விடுமா தோழர்களே? அமுதம் அல்லவா பாரதியின் இந்த வார்த்தை, அமுதம் அல்லவா. அதே போன்று தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா என்கின்ற அந்த கவிதை மீண்டும் இன்பம் தோன்றுதையா. முதல்ல உள்ளது ரியாக்ஷன். விரலை வைத்தால் நாம் என்ன செய்வோம்? ஐயோ சுடுது என்று ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் பாரதி அப்படி ரியாக்ட் பண்ணவில்லை, ரெஸ்பான்ஸ் செய்கிறார். நந்தலாலாவை தீண்டுகின்ற ஒரு சுகம் கிடைக்கிறது என்றால் அவர் மனசை பக்குவப்படுத்தி இருக்கிறார். அதிலிருந்து வருகின்ற நன்மையை காணுகின்ற அளவுக்கு தன்னுடைய மனசை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பக்குவத்தை தான் நாம் இப்போது பெற்றாக வேண்டும். அவர் ரியாக்ஷனில் சொன்ன ஒரு கவிதையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்று முதலில் ரியாக்ஷன் செய்கிறார், வருத்தப்படுகிறார். கஞ்சி குடிப்பதற்கிலார், அதன் காரணம் இவை என்னும் அறிவும் இலார். பஞ்சமோ பஞ்சம் என்றே மிதம் பரிதவித்தே உயிர் துடிதுடித்தே துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்களை தீர்க்க ஓர் வழி இல்லையே என்று வருந்துகிறார். ரெஸ்பான்சிவ். எண்ணிலா நூலுடையார், இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையிலார். கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார். நம்முடைய புலம்பெயர் தொழிலாளர்கள் இப்படித்தானே போய்கொண்டிருக்கிறார்கள் தோழர்களை. கும்பல் கும்பலாக, கொத்து கொத்தாக, குடும்பம் குடும்பமாக யாரோ காட்டிய வழியில் தங்களுடைய சிந்தனையை தொலைத்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை காப்பதற்கு என்ன வழி? 4000 கோடி நன்னிய பெருங்கலைகள் 10,4000 கோடி நயன் என்ற புண்ணிய நாட்டில் இவர் பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வார் என்று மிகவும் வருத்தப்பட்டு ரெஸ்பான்ஸ் செய்கிறார் நம்முடைய பாரதியார். அதே போன்று வெள்ளிமலையின் மீதுலாவுவோம் என்ற அந்த கவிதை போதும் நமக்கு. நாம் கவிதையை தனிமையில் பற்றி கொண்டு இனிமேல் நம்முடைய தேசம், நம்முடைய பூமி, நம்முடைய நாடு, இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு காற்றா என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு காற்று 10 அம்ச திட்டம், 15 அம்ச திட்டம், 20 அம்ச திட்டம் என்பதையெல்லாம் தாண்டி 100 அம்ச திட்டமாக நமக்கு அந்த வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் என்ற கவிதையை காண கிடைத்திருக்கிறது. ஒரு அமுதமாக அதில் சொல்லுகிறார் பாருங்கள். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தொழிலாக பட்டியலிட்டு கொண்டே வருகிறார். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றுலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு கனவு கண்ட பாரதியாரின் கனவு இன்றைக்கு நம்முடைய இணைய கருத்தரங்காக நனவாகி இருக்கிறது தோழர்களே. இந்த கவிதையும் அவர் தனிமையில் தான் எழுதியிருப்பார். காரணம், தனிமையில் தான் சிந்தனைகள் ஊற்றெடுக்கும், தக்கள் ஊற்றெடுக்கும். நண்பர்களோடு கூட்டத்தோடு சேர்த்து இருக்கும் போது அது கொண்டாட்டத்துக்கு காலமாக மாறிவிடும். கவிதை என்கின்ற விதையை பெற்றெடுப்பதற்கு தனிமைதான் நிச்சயமாக காரணியாக இருந்திருக்க முடியும். எனவே பின்வரப்போவதை, இனிமேல் வரப்போவதை முன்னாலேயே சொல்லிவிடுகின்ற அந்த தீர்க்க தரிசனத்தை, ஞானத்தை நம்முடைய சிந்தனையாளர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு தனிமைதான் ஒற்றை காரணியாக இருக்க முடியும். இதே மாதிரியான ஒரு தனிமையில் தான் ஊர் ஊராக பயணம் போய் கூட்டமாக ஆயிரக்கணக்கான மக்களின் மத்தியில் பேசிய நம்முடைய பெரியாரும் சொல்லி இருக்கிறார் தோழர்களே. அவர் 2 விஞ்ஞான விந்தைகளை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார். சோதனை குழாய் குழந்தை பிறக்கும். கம்பியில்லா தொலைபேசி ஒவ்வொருவர் சட்டை பையிலும் இருக்கும். அதன் மூலம் உருவம் காட்டி பேசிக் கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட சிந்தனை, காலத்தை விஞ்சி நிற்கக்கூடிய சிந்தனை. எவ்வளவு அற்புதமாக தனிமைதான் அவர்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனையை கொடுத்திருக்க முடியும். ஒரு நச்சல் என்று சொல்வோம் இல்லையா, உள்ளங்கையில் பொதிந்து வைத்துக் கொள்வதை போல் ஒரு விதையை எது கொடுக்கும் என்றால் தனிமைதான் கொடுக்கும். அப்படிப்பட்ட தனிமை நமக்கு இப்போது வாய்த்திருக்கிறது. 2 விதமான படங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். எப்படிப்பட்ட பூமியாக, எப்படிப்பட்ட சமூகமாக நாம் இருக்கிறோம், நாம் எதை இதிலிருந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு தராசு தட்டில் வைப்பதை போல் புரிந்து கொள்ளலாம். 2 சம்பவங்கள். ஒரு சம்பவம்,
மிக சமீபமாக சமூக ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கின்ற காட்சிகள் தான். 2 சம்பவங்கள். ஒன்று மாநிலம் என்கின்ற கிராமம். அதில் இந்த கொரோனா நோய் ஆட்பட்டவர்களை தனிமையாக வைத்திருக்கிறார்கள் அல்லவா, தனிமை அதில் புலம்பெயர்ந்த தொழிலாளி ஒருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய பெயர் அனூப் ஓஜா. அவரிடம் என்ன சிறப்பு? உழைப்பால் தன்னுடைய உடலை இரும்பாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு புலம்பெயர்ந்த ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து அந்த ஊர் முனையை அடைந்தவுடன் அங்கே அவர் குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்டு இப்படி இருக்கின்றார் அனூப் ஓஜா. நான் என்ன பாடம் கற்றேன்? காலை உணவாக 40 ரொட்டிகள் சாப்பிட்டு இருக்கிறார். காலை உணவாக 40 ரொட்டிகள். மதிய வேளை உணவாக 10 பேர் சாப்பிடுகின்ற முழு சாப்பாட்டை மொத்தமாக சாப்பிட்டு இருக்கிறார். அங்கே தங்கி இருந்த அவருடைய உணவு காலை வேளையில் 40 சப்பாத்தி 40 ரொட்டி, மதிய வேளை உணவு 10 பேர் உணவை அவர் ஒற்றை மனிதராக சாப்பிட்டார். அதை தவிர சாயங்காலம் கொடுக்கின்ற அந்த சிற்றுண்டி சிற்றுண்டி கோதுமை மாவுள் தானியங்களை வறுத்து வைத்து பிரித்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அது 1 லிட்டி அல்ல, 2 அல்ல, 3 லிட்டி அல்ல, 85 லிட்டிகளை ஒரே நேரத்தில் மொத்தமாக அள்ளி சாப்பிட்டு இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. எல்லோரும் செய்திருக்கிறார்கள், புகார் கொடுத்திருக்கிறார்கள். இவர் இப்படி சாப்பிடுகிறார் என ஒரே ஒரு சிந்தனை புரிந்து. அந்த அனூப் ஓஜாவின் ரத்தத்தை நாம் சாப்பிட்டோம், அவருடைய உப்பை நாம் சாப்பிட்டோம், அவருடைய வியர்வை நாம் சாப்பிட்டோம், அவருடைய கனவை நாம் சாப்பிட்டோம், அவருடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை நாம் சாப்பிட்டோம், அவருடைய பொழுதுபோக்கை நாம் சாப்பிட்டோம். அவருக்கு வெறுமே சப்பாத்தியும் ரொட்டியும் உருளைக்கிழங்கும் கொடுத்து என்னிடம் நீ வேலை நிச்சயமாக ஒரு அடிமையை போல் வேலை பார்த்தாக வேண்டும் என்று உணவை சுருக்கி உழைப்பை பெருக்கிய அந்த நாம் தான் இன்றைக்கு இதை செய்தியாக வியப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சாப்பிட்டோம் அல்லவா, அவருடைய உழைப்பு, அவருடைய ரத்தம், அது எங்கேயுமே தலைப்பு செய்தியாக வரவில்லை. ஆனால் அவர் சாப்பிடுகின்ற 40 ரொட்டியும் 10 பேர் உணவும் 85 லிட்டியும் தான் தலைப்பு செய்தியாக வருகிறது. இந்த எளியவர்களின் வயிற்றில் அடித்தோம் அல்லவா தோழர்களே, வலி இல்லவா அது? இதை பற்றி நாம் உறக்க பேச வேண்டாமா? அதே போன்று இன்னொரு படம், இன்னும் ஒரு சமூக சம்பவம். இது பிரதேசத்தில் ஒரு சாராய வியாபாரி இந்த போன்ற எளியவர்களை அவர்களுடைய உடல் வலியை போக்குவதற்கான சாராயத்தை விற்று தன்னை மிக அற்புதமான, மிக உயர்மான, மிக செல்வான கோடீஸ்வரனாக தன்னை மாற்றி இருக்கின்ற ஒரு சாராய வியாபாரி. அவருக்கு தன்னுடைய மகளை 2 பேரனையும் டெல்லியில் இருந்து அழைத்து கொண்டு வர வேண்டும் போபாலுக்கு. ஜெகதீஷ் அரோரா என்கின்ற அந்த பெரியவர் என்ன செய்கிறார்? அவரிடம் எல்லோரும் சொல்கிறார்கள், இந்த 4 பேருக்காக நீங்கள் ஒரு தனியார் விமானத்தை வாடகைக்கு எடுக்க வேண்டாம், ஒரு சார்ட்டர் பிளேன் 8 பேர் பயணிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சார்ட்டர் பிளேன் கூட நீங்க வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று. இல்லை என்று மறுத்து அவர் 180 பேர் பயணம் செய்யக்கூடிய ஒற்றை விமானத்தை தன்னுடைய மகளுக்காகவும் 2 பேரனுக்காகவும் அவர்களோடு வரக்கூடிய அந்த நானி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஆயாவுக்காகவும் அந்த விமானத்தை பதிவு செய்து போபாலிலிருந்து விமானம் செல்கிறது டெல்லிக்கு. டெல்லியிலிருந்து மீண்டும் போபால் வந்து சேருகிறது. இதற்கான செலவு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்குள் எல்லாம் முடிந்து விடுகிறது. இதற்கான செலவு கிட்டத்தட்ட 50 லட்சம். ஒரு தொழிலாளி 40 ரொட்டிகளை சாப்பிடுகிறான் என்று நாம் புகார் செய்கிறோம். ஒரு 40 லட்சம் செலவு செய்து தன்னுடைய உறவினர்களை வீட்டுக்கு அழைத்து வருகிறார். இப்படியான சூழலை இந்த சமூக காலம் நமக்கு காட்டி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நாம் எதை நோக்கி நகர வேண்டும் என்றால், ஒரு சில சமூக விழுமியங்களை, சமூக அனாதனங்களை இந்த தனிமை நமக்கு உடைத்து போட்டிருக்கிறது தோழர்கள். முக்கியமாக இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக
பெண்களுக்கான ஆசுவாசம் அதிகமாகி இருக்கிறது என்று நான் நிச்சயமாக சொல்றேன். எத்தனை பெரிய கட்டுப்பாடுகள் இருந்தன. ஒரு சில கோயில்களுக்குள் பெண்கள் உள்ளே வரக்கூடாது. இந்த வயது தளத்திலிருந்து இந்த வயது தளம் வரைக்கும் அவர் உள்ளே அனுமதிக்க மாட்டோம். அவர்கள் மாதந்தோறும் வருகிற அந்த வழியில் படுவார்களானால் அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா. அந்த திருக்கோயில்கள் எல்லாம் இப்போது நேர வந்து விட்டன. வீட்டிலிருந்து அந்த பெண் நேரலையில் அதை தரிசிக்கும் போது அவள் எப்படிப்பட்ட பெண், 10 வயதிலிருந்து 50க்குள் இருக்கிறாளா, கட்டுப்பாட்டை விதிக்க முடியுமா? இந்த நேரலையை 10 வயதிலிருந்து 50 வயதிற்குள் இருக்கின்ற பெண்கள் பார்க்க கூடாது என்பதான அந்த கட்டுப்பாட்டை விதித்து விட முடியுமா? ஒரு பெரிய பாரதியாரும் பாரதிதாசனும் அம்பேத்கரும் எதற்காக கனவு கண்டார்களோ, எந்த சமூக மாற்றத்திற்காக கனவு கண்டார்களோ, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று நம்முடைய பாரதியார் எழுதினார் அல்லவா. அந்த எல்லோருமான சமத்துவத்தை இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் தான் நமக்கு சாத்தியமாக்கி இருக்கிறது. எல்லோரும் பார்க்கலாம், யாருக்கும் தடை விதிக்க முடியாது என்கின்ற அந்த வகையில் இந்த தொழில்நுட்பம் எனக்கு மிகப்பெரிய ஆசுவாசத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது இரட்டை சவாரி என்று பொதுவாக பெண்கள் வெளியே போய்விட்டு வரும்போது அந்த வீட்டு வேலையும் பார்க்க வேண்டும், அலுவலக வேலையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த இரட்டை சவாரி என்பதை நாம் சொன்னோம். ஆனால் இப்போது இன்னும் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. முன்பாவது வீட்டிலிருந்து கிளம்பி போய் அலுவலகம் சென்று சேருகின்ற வரைக்கும் பெண்ணுக்கு அந்த பயணம் ஒரு ஆசுவாசத்தை கொடுத்தது. அந்த பேருந்து பயணமோ, அந்த கார் பயணமோ, அந்த மின்வண்டி ரயில் பயணமோ கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் நிதானமாக தன்னைத்தானே உணர, அல்லது காலையில் சீக்கிரமே எழுந்த அந்த தூக்கத்தை மீண்டும் மீட்டெடுத்துக் கொள்ள என்பதாக ஒரு பயணம் அவளுக்கு ஆசுவாசமாக அமைந்தது. அதே போன்று சாயங்காலம் அவள் வீட்டிற்கு வரும்போதும் அந்த பயணம் அவளுக்கு கூடுதல் பலமாக அமைந்தது. ஆனால் இப்போது அந்த நிலை காணாமல் போய் வீட்டில் இருந்தபடியே அவள் வேலை செய்கிறாள் என்னும் போது அவளுடைய லேப்டாப்பில் ஒரு கண்ணுமாக, அங்கே சமையறையில் விசில் அடித்துக் கொண்டிருக்கின்ற குக்கரில் ஒரு கண்ணுமாக, லேப்டாப்பில் ஒரு கண்ணுமாக, துணியை துவைத்து கொண்டிருக்கின்ற மெஷினில் ஒரு கண்ணுமாக, லேப்டாப்பில் ஒரு கண்ணும், தான் விளையாட்டை வீடு முழுக்க செய்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய குழந்தைகள் எங்காவது தவறி விழுந்துவிடக் கூடாதே என்ற அக்கறையின் மீது ஒரு கண்ணாக, அல்லது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் மீண்டும் கேட்பார்கள் அல்லவா, காஃபி, டீ, தோசை, இட்லி, உணவு என்று, அதன் மீது ஒரு கண்ணாக என்று இரட்டை குதிரை சவாரியை மீண்டும் அவள் வீட்டுக்குள்ளேயே செய்ய ஆரம்பித்து விட்டாள் என்பதை இந்த தனிமை தவம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டிய இன்னும் ஒரு மாற்றம், இப்போது நடக்கின்ற இந்த திருமணங்கள் எத்தனை செலவு செய்வார்கள். திருமணம் முடிந்ததும் அப்பாக்கள் கண்ணிலிருந்து வழிகின்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர் என்று நினைத்து கொண்டிருப்போம். அதை தாண்டி இந்த கல்யாணத்துக்காக நான் வாங்கிய கடனை எந்த ஜென்மத்தில் தீர்ப்பேன் என்ற வலி தருகின்ற அந்த கண்ணீராகத்தான் நான் இதுவரைக்கும் பார்த்திருந்தேன். இப்போ திருமணங்கள், கேரளாவிலிருந்து அந்த எல்லைக்கு மணமகள் வருகிறாள், தமிழ்நாட்டிலிருந்து தமிழகத்தின் எல்லைக்கு மணமகன் வருகிறான். ஒரு தாலியை கட்டி முடித்தவுடன் மணமகள் மீண்டும் கேரளாவுக்கு போகிறாள், மணமகன் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்து விடுகிறான் என்பதான எளிய சடங்காக மாறிவிட்டது. அதே போன்றும் ஒரு திருமணம், மணமகன் இருப்பது வேறொரு மாநிலம், மணமகள் இருப்பது வேறொரு மாநிலம். இந்த அலைபேசிக்கே ஒரு தாலியை கட்டுவதாக அவன் பாவனை செய்ய, அந்த மணமகள் பக்கத்தில் இருக்கின்ற அவளுடைய உறவினர் அவளுடைய கழுத்தில் தாலியை கட்டுகிறார்கள். எனவே சனாதனர்கள் காணாமல் போய்விட்டார்கள் தோழர்களே. திருமணம் என்பது இத்தனை சடங்குகளோடு நடக்க வேண்டும், அம்மி மிதிக்க வேண்டும், அருந்து வைக்க வேண்டும் என்று ஆயிரம் சழக்குகளை கொண்டு வந்த இந்த சனாதனர்கள் இன்றைக்கு காணாமல் போய் திருமணம் என்பது 2 மனங்களின் பலம் மட்டும்தான். அது ஒன்றாகிவிட்டால் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் வெறும் வெளிப்பூச்சுகளே என்கின்ற அந்த தெளிவை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த விழுமியம், இந்த அறம் இனிமேலும் நாம் கை கொள்ள வேண்டிய அறம். இதன் மூலம் பொருளாதார சிக்கல் சீராகிறது, வெளியே சாலைகளில் இந்த சிக்கல் சீராகிறது, பதைவதைப்பு சீராகிறது, மணமகளின் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமான மாரடைப்பு சீராகிறது. அவர்களுக்கான அந்த பொருளாதாரத்தை காப்பாற்றி அவர்கள் கையிலேயே கொடுப்பதற்கான ஒரு நிலையை இந்த ஊரடங்கு, இந்த தீமை காலம் நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது தோழர்களே. எனவே இந்த நிலையில் நான் உங்களோடு இன்னும் ஒரு கவிதை, இதுவும் எனக்கு தனிமை கொடுத்த கதை தான். கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணர் இல்லாமல் ஆண்டாள் உண்டா? எனவே ஆண்டாள் கிருஷ்ணரிடம் கேள்வி கேட்கிறாள் இன்றைக்கு.
இந்த தனிமை காலத்தை எப்படி கவிதையோடு நடந்திருக்கிறேன் என்பதான இன்னும் ஒரு சான்று. குருதி வழியும் கிருஷ்ண பாதம். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு நம் வீடுகளுக்கெல்லாம் லட்சி கிருஷ்ணன் பாதம் வருவதை போல் நம் கோலம் போடுவோம். அரிசி மாவில் கோலம் போட்டு வீடு கிருஷ்ணனின் பாதத்தை போடுவோம். இன்றைக்கு தங்க நாற்கர கலைகள் முழுக்க கிருஷ்ணனின் குட்டி பாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த கிருஷ்ண பாதம் கோலமாவில் போடவல்ல, ரத்த களரியில் போடப்பட்டது என்பதற்கான ஒரு கவிதை. இதற்கான விடையை நான் கிருஷ்ணரிடமே கேட்கிறேன். நீ வருகிறாய் என்று என் வீட்டில் நாங்கள் கோலம் போட்டு அழகு செய்தவல்ல, உன்னை போன்ற கிருஷ்ணன்கள் தானே அங்கே நடக்கிறது. குருதி வழிகின்ற அவர்களுடைய பாதத்துக்கு நீ என்ன தீர்வு சொல்ல போகிற கிருஷ்ணா என்று இருக்கின்ற ஒரு கவிதை. குருதி வழியும் கிருஷ்ண பாதம். உலகம் அளந்த 3 காலை வேண்டாம். ஒரே காலையில் சொந்த ஊர் போய் சேர்ந்தால் போதும். திரௌபதிக்கு தந்த நீளச் சேலை வேண்டாம். நடக்கும் தாய், பிரசவிக்கும் மனைவிக்கு, மயங்கும் சகோதரி, பூ பெய்தும் மாற்று துணி கிடைத்தால் போதும். பிருந்தாவனத்தின் குளுமை வேண்டாம். உப்புள காலுக்கு செருப்பு கிடைத்தால் போதும். கோவர்தன மலைப்பிடி மழை நிறுத்த வேண்டாம். உச்சி வெயிலுக்கு மர நிழல் கிடைத்தால் போதும். பரமாத்ம தானம் பெற்ற கவச குண்டலம் வேண்டாம். ஒரு சோறு கிடைத்தால் போதும். குழந்தை கிருஷ்ணன் வாய்க்குள் தெரிந்த 7 உலகம் வேண்டாம். கிருஷ்ண பாதமும் குருதியும் தெரிந்தால் போதும். வசுதேவர் நடந்தே கடந்தார் ஆற்றை, குழந்தையை கூடையில் சுமந்து. எங்கள் வசுதேவர்களும் நடந்தே கடக்கிறார்கள் கருப்பு ஆற்றை சுமந்து. ஆதிசேஷன் குடை பிடிக்கிறது பூதகிக்கு. நடப்பவர்களின் ரௌத்ரத்தில் இருக்கிறது சுதர்சன சக்கரம். மௌனத்தில் இருக்கிறது புதிய பகவத்கீதை. கண்ணீரில் இருக்கிறது பாஞ்சஜன்யம். இது நெடுஞ்சாலை குருஷேத்திரம். கிருஷ்ணன் மட்டும் கௌரவர்களோடு என்று நான் எழுதினேன். யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த வழியை, இவர்களுக்கான நம்முடைய மனிதத்தை தட்டி எழுத வேண்டிய ஒரு காலமாக நான் இந்த தனிமையை பார்க்கிறேன். இவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். எப்போதுமே நம்முடைய இலக்கியங்கள் பீடத்தில் இருப்பவர்களை பாராட்டி பேசுவது மட்டும் செய்யவில்லை, ஒரு குகனையும் பேசியதுதான் நம்முடைய தமிழ் இலக்கியம். எனவே அந்த ஒரு கடப்பாடு, அந்த ஒரு விழுமியம், அந்த ஒரு அறம், எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று தூக்கி எறிந்து விட்டு வந்தவள் தானே நம்முடைய ஔவையார். அந்த அறத்தை தானே நாமும் போதித்தாக வேண்டும். கிரீடம் சூட்டியவர்களுக்கு மட்டுமே நம்முடைய இலக்கியங்கள் உண்டு என்பது கிடையவே கிடையாது தோழர்களே. நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகின்ற திசை அதுதான். எனவே இந்த எளியவர்களுக்கான குரலாக, இந்த குருதி விழுகின்ற வாதங்களுக்கான குரலாகத்தான் நான் என்னுடைய தனிமையை இது நாள் வரைக்கும் வடித்துக் கொண்டிருக்கிறேன். புகார் சொல்ல ஏதுமில்லை என்று சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் நம் தலைமுறைக்கு அவர்களுடைய நெஞ்சத்தை திறந்து காமிக்க வேண்டும், அவர்களுடைய கண்ணை திறந்து காமிக்க வேண்டும். இந்த வழியில் எல்லாம் நீ உன்னுடைய சிந்தனையை செலுத்து. இதற்கான தீர்வாக நீ என்ன போகிறாய், இந்த கவிதைக்கான தீர்வாக நீ என்ன கொடுக்க போகிறாய் என்று இவர் இந்த காலகட்டம் நமக்கு கண் திறந்து கொடுத்திருக்கின்ற அந்த சனாதன உடைப்பை, சனாதன கட்டுடைப்பை நாம் கையில் பிடித்தாக வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்கு இருக்கின்ற இந்த பொருளாதார வீழ்ச்சியை அத்தனை தேசமும் மீண்டெழுந்துவதற்கு இன்னும் ஒரு 5 ஆண்டு ஆகும், 10 ஆண்டு என்கிறார்கள். எனவே இந்த 10 ஆண்டு காலத்தில் மினிமலிஸ்டிக் லிவிங் என்று சொல்லக்கூடிய அந்த எளிய வாழ்வை நாம் கை வேண்டும் என்பதைத்தான் இந்த காலம் காட்டியிருக்கிறது. அதை ஒரு அறமாக நம்முடைய கல்லூரி பேராசிரியர்களும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக மீண்டு வந்து விடலாம். உலகெங்கும் வேலை வாய்ப்புகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. உலகெங்கும் அடுத்த வேளை சோறு யாருக்கு எங்கே கிடைக்கிறது என்கின்ற நிதர்சனம் இல்லை. எனவே அப்படிப்பட்ட சூழலை நோக்கித்தான் நாம் அவர்களுக்காக உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என இந்த கொரோனா காலம், இந்த தனிமை காலம் காட்டி இருக்கிறது. எனவே நான் என்ன செய்து என்னுடைய ஆற்றாமையை தீர்த்து கொண்டேன் என்றால், பிணம் எரிக்கும் வெளிச்சத்தை சுபிட்சம் என்கிறோம், தீவுகளின் சப்தத்தை சந்தோஷ கானம் என்கிறோம், ஏழை கிழிசலை தரித்திரம் என்கிறோம், பணக்கார கிழிசலை நாகரிகம் என்கிறோம், வறுமையால் தூக்கில் தொங்குபவனை வங்கிக்கடன் வாங்கவில்லை என்கிறோம், வங்கிக் கடன் கட்ட முடியாமல் தூக்கில் தொங்குபவனை வாழ தேவன் என்கிறோம்,
தோழர்களை என்றால் துரோகி என்கிறோம், கவிதை எழுதினால் விரோதி என்கிறோம். என்னதான் செய்வது? இன்னும் அதிகமாக கவிதை எழுதுவதை விட என் கேள்வியைத்தான் நான் இந்த சமூகத்திடம் வைக்கிறேன். எனவே இந்த தனிமை காலம் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவோம். ஆனால் கவிதையோடு, கவிதை கேட்கின்ற கேள்விகளோடு, கவிதை கொடுக்கின்ற விழுமியங்களோடு, அறங்களோடு, சனாதன கட்டுடைப்புகளோடு நாம் மீண்டு வர வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் நம்முடைய சாதாரம் அதல பாதாளத்திற்கு போய்விடும் என்பது நிதர்சனம். இந்த திருமணங்கள் இப்படி எளிமையாக நடப்பதால் என்ன ஒரு கூடுதலான பலம் தெரியுமா? நம்முடைய திருமண மண்டபங்களை நிச்சயம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்தார்கள் அல்லவா? என்னுடைய அப்பாவும் அம்மாவும், நம்முடைய அம்மாவும் அப்பாவும் அவர்களுடைய வியர்வையை, சேமிப்பை கொண்டு போய் 5 லட்சம் 10 லட்சம் என்று மண்டபங்களுக்காக கொடுத்தார். மீண்டும் நாம் நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த திருமண வாழ்வை கைக்கொள்ள தோழர்களே. வீட்டில் நடந்த திருமணங்கள், திருவிளக்கின் முன்பு நடந்த திருமணங்கள், 10 பேர் உறவினர்கள் கூடி நின்று அச்சதை போட முழு மனசோடு ஏற்பட்ட திருமணங்கள், அதிலிருந்தெல்லாம் நாம் விலகிறோம், வெகுதம் வந்துவிட்டோம். வெறுமே காக்காய் பொன் ஜரிகையை நம்முடைய இயல்பான உடலாக, இயல்பான தோலாக மாற்றிவிட்டோம். இல்லை, நம்முடைய நிறம், நம்முடைய தோல் என்பது நிறம், மனிதன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது மினிமலிஸ்டிக் லிவிங் என்ற அந்த பொருளாதார சிந்தனையை நோக்கி நம்முடைய இந்த தனிமை காலம் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்க வேண்டும், கொடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதைத்தான் நான் என்னுடைய கவிதையின் மூலமாக உங்களுக்கு கையப்படுத்த விரும்புகின்றேன். நீங்கள் ஆசிரிய பெருமக்கள், மாணவர்களுக்கு கையகப்படுத்துங்கள். காரணம், இனிமேல் வருகின்ற காலம் அவர்களால் உருவாக்கப்பட போகிறது. அவர்கள் நம்மை இல்லாமல் சனாதனங்களுக்குள்ளும் சழக்குகளுக்கும் சிக்கிக்கொள்ளாமல் விடுபட்டவர்களாக, சிந்தனையாளர்களாக மாறுவதற்கு இந்த உரை உதவியாக இருந்திருக்குமானால் அதுதான் எனக்கான மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவிதாயினி அம்மா, சொல்லுங்கப்பா. அற்புதமான கவிதை மழை. கவிதையோடு இணைந்து சுவைப்பதற்கான கருத்து விளக்கமும் அற்புதமாக இருந்திருக்கிறதும், இப்போது நம்முடைய இணைப்பு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவைய பெருமக்களுக்கான வினா நேரம். இணைப்பில் இருக்கக்கூடிய பெருமக்கள், நீங்கள் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்களிடம் கேட்க விரும்புகின்ற வினாக்களை ஒருவர் பின் ஒருவராக கேட்கலாம். முதல் வினாவை அடியேன் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. உங்களுக்கே எல்லாவற்றுக்கும் விடை தெரியும், ஆனாலும் என்ன கேக்குறீங்க? இல்லம்மா, தொடங்கி வச்சுட்டா பின்னால அதுக்குத்தான் நம்ம தொடங்கி வச்சுட்டோம். அடுத்தவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. ஆமா, கவிதையின் மூலமாக சமூகத்திற்கான விடிகளை கொடுத்து விட முடியும் என்பதில் எந்த அளவுக்கு கவிஞர் ஆண்டாள் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? நிச்சயமா நிறைய இருக்கு. என்னுடைய படைப்புகளே நீங்க சொன்னீங்க தகனம் என்று, கவிதை என்ற ஒருக்காக இல்லாமல் இலக்கியம் மூலமாக தகனம் என்கின்ற அந்த புதினம் எழுதிய போது வெட்டியான் என்கின்ற அந்த வார்த்தைக்கான பெண் வார்த்தை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன். நீங்கள் தமிழ் பேராசிரியர், தமிழ்துறை தலைவர், உங்களுக்கு தெரியும். வெட்டியான் என்பதற்கு நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பெண் பெயர் இருக்குதா? இல்லை இல்லை. அதை அந்த போத புத்தகத்தில் பதிவு செய்தேன். அப்போது நம்முடைய மூக்கவர் தான் துணை முதல்வராக இருந்தார். அவர் அந்த நூலை வெளியிட்டு இனிமேல் இந்த பெட்டியான்கள் மயான உதவியாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று பொதுப்படையான ஒரு பெயரை அறிமுகம் செய்தார். எனவே மயான உதவியாளர்கள் என்றால் அதில் ஆண்கள் பெண்களும் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த பொதுப்படையான விஷயத்திற்கு வருவதற்கு இந்த இலக்கியம்தான் நமக்கு உதவியாக இருந்தது. அது போன்ற திருநங்கைகளை பற்றி நான் நிறைய இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், அந்த திருநங்கைகளுக்கு நம்ம சமூகத்தில் அலின்னு சொல்லுவோம், 9ன்னு சொல்லுவோம், பொட்டைன்னு சொல்லுவோம், ரெண்டுங்கிட்டான்னு சொல்லுவோம். திருநங்கைகள் என்ற வார்த்தையை கலைஞர் அவர்கள் கொடுத்தாலும் அதுவும் போதாமல் தோன்றியது என்கின்ற நிலையில் திரு தங்கைகள் என்ற ஒரு வார்த்தையை நான் கொடுத்தேன். இப்போது அது மிகவும் பரவலாக புழக்கத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அந்த உறவு நிலையை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அத்தனை பேரும் தங்கைகளாக விட்டு விட்டோமானால் குடும்பம் என்கின்ற நிலையில் அவர்கள் ஒன்றிணைவார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு
ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஊன்றுகோல் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். அதிலிருந்து அவர்கள் தங்களை மீட்டெடுத்துக் கொள்வார்கள் என்கின்ற வார்த்தையை நான் அதில் கொடுத்தேன். எனவே இப்படியாக பல விஷயங்களில் சமூக மாற்றங்கள் நிச்சயமாக நம் கண்முன் நடந்தது. யோசித்து பாருங்கள், ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பெண்கள் இத்தனை பேர் கல்வி கற்றார்களா? கல்வி கூடங்களின் வாசல்கள் அவர்களுக்காக திறந்திருந்தனவா? இல்லையே. ஒரு பாரதியும் பாரதிதாசனும் மலைவாழை அல்லவோ கல்வி என்று பாரதிதாசன் சொன்ன பின்புதானே பெண்ணுக்கும் கல்வி முக்கியம் என்று இந்த சமூகம், இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த கல்லூரிகள், கல்வி குழுமங்கள் எல்லாம் பெண்களுக்கான வாசலை இருந்தன. ஒரு முத்துலட்சுமி ரெட்டி படிக்க வந்த போது அவர் படிக்க வந்தால் எங்களுடைய சிந்தனை சிதறுகின்றன என்று சொன்ன சமூகம்தான். அப்படி சிந்தனை சிதறினால் நீங்கள் வீட்டுக்கு போங்கள், நான் ஒரு முத்துலட்சுமி ரெட்டி வைத்து கல்வி கற்று தருகிறேன் என்று சொன்ன அந்த பிடிவாதம் தான் ஜெயித்து இன்றைக்கு பல பெண் மருத்துவர் அணியில் இருக்கிறார்கள். எனவே இலக்கிய அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், போயட்ஸ் ஆர் தி அன்அக்னாலெஜ்ட் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் என்று. இவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளைத்தான் சமூகம் சட்டங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்ப கவிஞர்களும் சிந்தனையாளர்களும் கனவு காண்பார்கள், அதுதான் ஒரு சமூக சட்டமாக மாறுகிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. எனவே அந்த அரசியலமைப்பு சட்டம் முழுக்க முழுக்கவே நம்முடைய படைப்பாளர்கள், சிந்தனையாளர்கள் சொன்ன அந்த ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு லைஃப், ரைட் டு திங்க், ரைட் டு ஸ்பீச் எல்லாமே நம்முடைய கவிஞர்கள் சொன்னது தானே. எனவே சமூக மாற்றங்களுக்கு முதல் விதை படைப்பாளர்களிடமிருந்துதான் வருகிறது என்பது எனக்கு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. மிகுந்த மகிழ்ச்சி இவ்வளவு விளக்கத்தை வைத்ததற்காக. இப்படி ஒரு விளக்கத்தை கேட்கறதுக்காகத்தான் இந்த வினாவே வந்ததுங்க. நன்றிங்கம்மா. நம்முடைய இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் விரும்பினால் வினா தொடுக்கலாம். கவிஞர் நிஷாந்தினி, சார் சொல்லுங்க. இல்ல வினா கேட்பவர்கள் இருந்தால் கேட்க சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தாலும் சொன்னீங்கன்னா, வினா இல்லை என்று சொன்னா நம்ம நிறைய பகுதிக்கு போகலாம், நன்றி உரைக்கு போகலாம். அதுக்கு தான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்கம்மா. ஜோதிமணி பேசுறேங்க, கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி. வணக்கம். அம்மாவினுடைய உரை மிக அருமையா இருந்ததுங்கய்யா. அம்மா வணக்கம்மா, நான் ஜோதிமணி பேசுறேங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய உரை. உங்களுடைய தனிமை பற்றிய உரையை தனிமையாவே இருந்து கேட்டேங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப பெண்மையினுடைய பரிமாணங்கள், அவங்களுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையுமே மிக சிறப்பாக பதிவு செய்தீர்கள்மா. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த முருகேசன் ஐயாவுக்கும் நிஷாந்தினி மேடம், அந்த கல்வி நிறுவனத்துக்கும் என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கம்மா. உங்களுக்கு என்னுடைய நன்றிங்கம்மா. நன்றிமா. மிகவும் அற்புதமான ஒரு பொருண்மையா. முதல்ல மீண்டும் சொல்றேன், ஏன்னா கவிதைனாலே பயப்படுவாங்க சமூகத்துல, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் அந்த கேள்வி எதிர்கொள் கேட்க வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருந்திருக்கிறீர்கள். அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திரும்ப ஒரு அரைச்ச மாதிரி சங்க இலக்கியத்தை பேசிட்டு போயிடலாம். ஆனால் அது வேண்டாம். இப்போதுள்ள காலகட்டத்தில் நீங்கள் பிரதிபலிங்கள் என்று சொல்றது மிகப்பெரிய சுதந்திரம். சமகால கண்ணாடியாக இருக்கணும்னு சொன்னோம்னா அது அழகா சொன்னாதான் நல்லா இருக்கும். அதுக்குதான். அடுத்த வினா. நன்றிங்கம்மா. நன்றி. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். பூண்டி புஷ்பம் கல்வில இருந்து பேசுறேம்மா. ஜோதிமலர் பேசுறேங்கம்மா. உங்களுடைய சிறுகதை எடுத்து ஆய்வு செய்யற ஆய்வு மாணவிமா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். மலர் பேர் அழகா இருக்கு. இப்ப பேசுனாங்களே ஜோதிமணி, அவங்க தங்கை தாங்க மேம் நானு. ரொம்ப சந்தோஷம். மேம் உங்களுடைய சிறுகதையை தான் நான் வந்து பிஹெச்டிக்கு ஆய்வு தலைப்பை எடுத்து பிஹெச்டி கூட முடிய போகுதுங்க மேம். உங்கள்ட்ட பின்னூட்டமா வாங்கினேன். உங்களுடைய சிறுகதை அந்த சரஸ்வதி வந்து தன்னுடைய மானத்தையே காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உடம்புல தன்னோட குழந்தையையும் சேர்த்து தீ வச்சுக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சுச்சு. அது தன்னுடைய மானத்திற்காக பின்னால வந்து அந்த குழந்தைக்கும் தனக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக
அந்த ஒரு தீர்வை நீங்க சொல்லிக்கீங்கிறது எனக்கு ரொம்ப மனசு பாதிச்சிச்சு மேம். இப்படி எல்லாம் சமுதாயத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு. அது உங்களுடைய பேட்டி காணும்போது கூட நான் சமீபத்துல நடந்ததேமா இல்ல, இப்ப சமீபத்துல அந்த நடந்து போகும்போது ஒரு பெண் கர்ப்பிணி பிரசவம் ஏற்பட்டு குழந்தை வெளியில வந்து அது தொப்புள் கூட கையாலே அறுத்து குழந்தைய தூக்கிக்கிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இயல்பா நடந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் தானே. எனவே அதுவும் அப்போது நடந்த ஒரு நிகழ்வு. நான் சிறுகதை ஆக்கினேன் போய் சேர்றதுல. ஆனா உங்க படைப்புகள் மூலியமா கண்டிப்பா எல்லாருக்கும், இலக்கியம் சார்ந்த எல்லாருக்கும் போய் சேருதுங்கம்மா. உங்களுடைய பணிகள் மென்மேலும் தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய சொற்பொழிவெல்லாம் எப்போதும் கேட்டுட்டு இருக்கணுங்கிற அந்த வாய்ப்பு எப்பயும் வழங்குங்க. நன்றிங்களம்மா. நன்றிமா. ஐயா, நீங்க கேட்டீங்கல்ல இலக்கியம் மூலமாக தீர்வு உண்டான இந்த ஒரு கதைக்கு, இது கூட ஒரு தீர்வை நோக்கிய ஒரு கதை தான். அதுக்கப்புறம் தான் அந்த செக்ஷுவல் வயலன்ஸ், லா அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னு வந்ததே இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் உறக்க பேசியதுதான். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் உறக்க குரல் கொடுத்த பிறகுதான் சட்டங்கள் இயற்றப்பட்டன. எனவே முதல் சட்டத்தை இயற்றுபவர்கள் யாரால்? கவிஞர்களும் சிந்தனையாளர்களும் தான். அதனாலதான் அவங்க அன்அக்னாலேஜ் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்றோம். அப்ப முதல் கைத்தட்டு கவிஞர்கள் கரங்களுக்கு. நன்றி 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 நன்றி. அடுத்த வினா. நிஷாந்தினி நானு மேம். ரொம்ப அற்புதமான உரை. வழக்கமா உங்களோட உரையை அது வந்து எல்லாமே புதியதா இருந்தது. இந்த புதிய புதிய கவிதைகளா இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. உங்களுடைய கவிதை எனக்கு 2 கவிதை ரொம்ப பிடிச்சது. எப்போதுமே நான் வாசிச்சிருக்க கூடியது. அந்த கவிதையை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கலான் இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா. சிறுவையில் அன்பவர்களுக்கு உயிர் தழுகிறேன் மறிக்கும் போதெல்லாம் என்னை புனிதமாக்குகிறார்கள் அவர்கள். வாழ்க என் எதிரிகள், உயிரோடு இருக்கிறேன் எதிரிகளா. கவிதை. அடுத்தது, பெண் ஓர் இல்லற துறவி, பனிக்குட நீரை அவளின் அபிஷேகம், கருவறையே சாமி குடியிருக்கும் கருவறை, தாய்ப்பாலே பாலாபிஷேகம், தொப்பு கொடியே அவளுக்கான ருத்ராட்ச மாலை, இல்லறமே அவளின் துறவரம். இந்த 2 கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள். ரொம்ப அற்புதமான கவிதைகள் வேற. அதுக்கு நன்றி சொல்லிட்டு உரையாற்றிய உங்களுக்கு நன்றி சொல்றது. கொங்கு நாடு கலை அறிவியல் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பொதுவா இப்ப பெண்ணியம் என்ற உடனே தலைமை பொறுப்புக்கு போவதுதான் பெண்ணியம், தாய் பொறுப்பை விட்டு விடுவது பெண்ணியம் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை இளைய தலைமுறையிடம் வந்திருக்கிறது. இல்லை, 2 கண்கள் 2 கைகள் என்பதை பேராசிரியர்களாக நீங்கள் தான் அவர்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும். காரணம், பெண்ணியம் என்பது எதையுமே விட்டு விடுவதல்ல, ஆல் இன்க்ளூசிவ் தான் பெண்ணியம். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சேர்ந்து நடப்பதுதான் பெண்ணியமே தவிர விட்டு விட்டு விலகி நின்று துறவரம், ஒரு புத்தனை போல் ஒரு துறவியை போல் விட்டு விலகுதல் பெண்ணியம் அல்ல. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பயப்பதுதான் பெண்ணியம் என்கின்ற தெளிவை நீங்கள் இளைய தலைமுறையிடம் கொடுத்தாக வேண்டும். கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமா. அதெல்லாம் தலைமையும் தாய்மையும் பெண்ணின் அடையாளம். தாய்மையும் பெண்ணின் அடையாளம். கண்டிப்பாங்க. ஒரே வரியில சொல்லணும்னா தனித்திருத்தல் பெண்ணியம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையாங்க மேம்? இந்த நம்முடைய தனித்திருத்தல் அவளுக்கான இயல்பு, உள்ளுக்குள்ள தனிச்சிருப்பா. ஆனா சமூகத்தோடு சேர்ந்து எல்லாரும் இழுத்துக்கொண்டு, உறவுகளை இழுத்துக்கொண்டு, உணர்வுகளை இழுத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே காற்று யார் என்றால் பெண்கள் தான். அந்த காற்றை கூட நான் பெண்ணாகத்தான் பார்க்கிறேன். எல்லா நேரமும் இயங்கி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த நிலை பெண்ணுக்குத்தான் சாத்தியம். கண்டிப்பாங்க மேம். கண்டிப்பா. மிக்க நன்றிங்க மேம். இப்ப நன்றியுரை வழங்குவதற்காக கொங்கு நாடு கலை அறிவியல் தமிழ் துறை தலைவர் முனைவர் சு அரவிந்த் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையின் சார்பாக நடக்கின்ற 3வது நிகழ்வு இணைய வழியிலான இந்த கவியரங்க தொடர் உரை நிகழ்வு. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த என் கல்லூரியினுடைய தமிழ்துறை இணை பேராசிரியர் கவிதாயினி நிசாந்தினி, தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சதீஷ்குமார் ஐயா, இவர்கள் இந்த நிகழ்வை முன்னெடுத்து இது குறித்த விருந்தினர்களை எல்லாம் சந்தித்து அவரிடத்திலே எல்லா தரவுகளையும் பெற்று என் செயலரை சந்தித்து அவரிடத்திலே இதை கூறினார்கள். நிசாந்தினி அவர்கள் தனிமை காலத்தில் இன்று
கோவையை விட்டு தனிமையிலே இருக்கின்றார். அவருடைய சொந்த ஊரிலே இருக்கின்றார். சொந்த ஊரிலே தனிமையிலே இருந்த கூட கல்லூரியோடு நெருக்கத்திலே இருந்தார். நம்மால் நம் துறைக்கும் நம் கல்லூரிக்குமாக நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த கவிதை நிகழ்வை நடத்துவதற்காக செயலர் அம்மா அவரிடத்திலே அவர்கள் தொலைபேசி வாயிலாக அனுமதி கேட்டார்கள். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அம்மா அவர்கள் இதை சிறப்பாக நடத்தி, ஏனென்றால் கவிதையிலே உனக்கு ஈடுபாடு இருக்கிறது என்று கூறி அனுமதி வழங்கி அவர்களை பாராட்டினார்கள். அந்த வகையிலே இன்றைய தனிமை காலத்தில் களங்காணும் என்கிற இந்த பொருண்மையிலே நடைபெற்ற இந்த கவியரங்கிற்கு தொடக்க உரை ஆற்றுவதற்காக கல்லூரியிலே இருந்து இந்த நிகழ்வு எல்லாம் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய எல்லோரையும் சந்தித்து மிகச்சிறப்பாக இதை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி தமிழ் துறையோடு நெருக்கமாக இருக்கின்ற தன்னுடைய உணர்வை பதிவு செய்தார்கள் என் கல்லூரியினுடைய செயலர் இயக்குனர் டாக்டர் சி வாசுகி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் தமிழ் துறையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று எத்தகையது என்பதை அவருடைய தொடக்க உரையில் மிக அற்புதமாக பதிவு செய்தார்கள். நாங்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியம் அடைந்தவர்கள். ஏனென்றால் என் செயலர் எங்கள் மீதும் என் துறையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கு நாங்கள் பாத்தியமாக இருக்கிறோம் என்பது பெருமைக்குரிய ஒன்று. அந்த வகையிலே அவருடைய நம்பிக்கைக்கு தமிழ்துறை என்றும் நன்றி கடப்பாடோடு இருக்கும் என்பதோடு எங்கள் பணியை இன்னும் செவ்வனே செய்வோம் என்கிற ஒரு உறுதிமொழியை இந்த நேரத்திலே அம்மா அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்து இந்த தொடக்க உரை ஆற்றிய அம்மா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக பணிவான நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்கல்லூரியினுடைய முதல்வராக இருப்பதோடு இந்த கல்லூரியிலே எல்லா நிகழ்வுகளும் முழுமையாக ஈடுபடக்கூடியவர் இக்கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் லட்சுமணசாமி ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் மிக அற்புதமான ஒரு வாழ்த்துறையை வழங்கினார்கள். அந்த வாழ்த்துறையிலே தமிழ்துறையினுடைய செயல்பாடுகளை குறித்து அவர்கள் குறிப்பிடும் பொழுது பண்பாட்டை எம் மாணாக்கர்களுக்கு எடுத்து இயங்குகிற துறையாக தமிழ்துறை, அந்த தமிழ்துறையினுடைய செயல்பாடுகள் மிக அற்புதமானது. ஏற்கனவே 2 நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றார்கள், இன்னும் இதுபோல பல நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றார்கள் என்று கூறி அதனுடைய வாழ்த்துறையிலே எங்களை பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள். ஐயா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என் கல்லூரியினுடைய நிர்வாக அலுவலராக இருக்கக்கூடிய ராம்மோகன் ஐயா அவர்கள் இந்த விழாவிலே அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். முதல்கண் அவர்களை பணிவோடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை முழுமையாக அவர்கள் இந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்கள் இந்த தமிழ் இருக்கக்கூடிய அத்துணையும் அவர்கள் உற்று நோக்கி கவனிக்கக்கூடியவர்கள். நாங்கள் ஏதேனும் தெரியாமல் செய்யக்கூடிய சிறு மாற்றங்களை குறைகளையும் கூட கண்டுபிடித்து அதை இன்னும் செவ்வையாக செய்யலாம் என்று அறிவுறுத்தக்கூடிய ஆற்றல் சார்ந்த திறமையானவர் ஐயா அவர்கள். இந்த நிகழ்வு முழுமையாக இருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி. அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கடுத்த நிலையிலே இன்றைய தினத்துடைய சிறப்பு விருந்தினர் கவிதாயினி ஆண்டாள் பிரியதரிசினி அம்மா அவர்கள், பன்முக படைப்பாளி. அவர்கள் கோவை மாநகரிலே இந்த கல்லூரியோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் என்பதை தன்னுடைய உரையின் துவக்கத்திலே கூறினார்கள். என் கல்லூரியினுடைய செயலரை குறித்து பேசும் பொழுது கல்வியும் திருவும் செல்வமும் பண்பும் எல்லாமாக இருக்கக்கூடிய ஒரு கலைவாணியை பார்ப்பது போல நான் பார்க்கிறேன் என்று கூறினார்கள். உண்மைக்கும் நாங்கள் மகிழ்கிறோம். ஏனென்றால் எங்களிடத்திலே எப்பொழுதும் நாங்கள் கலைவாணி இடத்திலே இருக்கின்றோம். அந்த வகையிலே செயலரை குறித்து குறிப்பிட்ட செய்திகள் உண்மைதான். நாங்கள் பேறு பெற்றவர்கள் தான். அதோடு அவர்கள் கோவையோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை இந்த உரையிலே அவர்கள் குறிப்பிட்டார்கள். தனிமை காலத்தில் கலங்காணும் கவிதைகள் என்ற பொருண்மையில் புகார் சொல்ல ஏதுமில்லை என்ற ஒரு தலைப்பிலே அவர்கள் ஆற்றிய உரையில் அவர்கள் எந்த புகாரும் சொல்லவில்லை. ஆனால் சமகாலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளையும் செய்தியாக காட்சியாக படம் பிடித்து காட்டினார்கள். அந்த ஒவ்வொரு செய்தியும் இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் எவ்வாறு நெருக்கமாக இருக்க வேண்டும், நாம் தனிமையில் இருப்பதால் ஏற்படுகிற இழப்பு என்ன என்பதை தன்னுடைய உரையில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள். இதில் மிகவும் சொல்ல வேண்டும் என்றால் தந்தை பெரியாரும் சட்டமேதையாக இருந்த அம்பேத்கர் அவர்களும் காண விளைந்த ஒரு சமூக மாற்றம் இன்று இணையத்தில் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்தியை பதிவு செய்தார்கள். ஆமாம், எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையில் எல்லா உரிமைகளும் தடுக்கப்பட்ட நிலையில், பெண்ணியத்திற்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் இன்று இணையத்தில் அத்தனையும் சாத்தியமாகிறது என்கிற கருத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள். அதற்கு அடுத்த நிலையில் அவர் சொன்னார்கள், பெண் என்பது தனிமையானவர் அல்ல, அவளுக்குள் 1000 உலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவள் ஒருவள் தனிமைப்படும் பொழுது மொத்த உலகம் செயல்படாமல் போய்விடும் என்கிற ஒரு செய்தியை அவர்கள் பதிவு செய்தார்கள். அந்த செய்தி நினைக்கும் பொழுது ஒன்று தோன்றுகிறது.
வள்ளல் பெருமான் கூறுகிறார், ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்னுர வகுத்து அருட்பெரும் ஜோதி என்கிற அந்த வரிகள் நினைவுக்கு வருகிறது. பெண்ணுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளையும் தன்னுடைய கவிதையின் மூலமாக எடுத்து கூறியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிதாயினி ஆண்டாள் பிரியதர்சினி அம்மா அவர்கள். அவர் ஒரு இடத்துல சொன்னார்கள், ஆண்டாள் என்றால் கண்ணன் இல்லாமலா என்று. அவர்கள் அந்த கண்ணனுடைய வைத்து அவர்கள் சொன்ன செய்தி, இந்த தங்க நாற்கர சாறைகளிலே நடந்து போன அந்த பிஞ்சு பாதங்களினுடைய ரத்தம் சிவப்பாக இருந்தது என்கிற செய்தி எவ்வளவு வலியை ஏற்படுத்தி இருப்பது அந்த காட்சியை பார்த்தவர்கள், அந்த செய்தியை படித்தவர்களுக்கு புரியும். அந்த நிகழ்வை மீண்டும் ஒரு முறை உங்களுடைய உரையிலே நாங்கள் கண்டோமம்மா. அந்த வகையிலே இன்றைய தினத்திலே தனிமை காலத்திலே நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம், எதையெல்லாம் இழக்கப் போகின்றோம், இதை எதிர்த்து நாம் எப்படி மீண்டு வருவது என்கிற செய்தியை அற்புதமான பொழிவாக வழங்கினீர்கள் அம்மா. அவர்களுக்கு தமிழ்துறை தன்னுடைய நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்கிற மகிழ்ச்சி எங்களை இன்னும் அடுத்த நிகழ்விற்கு அழைத்துச் செல்ல இருக்கின்றது. அந்த வகையிலே சிறந்த பொழிவை தந்த பிரியதர்சினி அம்மா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக, கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பாக பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வுகள், நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வை எடுக்கும் பொழுதும் அந்த நிகழ்வுகளிலே பங்கேற்கக்கூடிய பங்கேற்பாளர்கள், இந்த பங்கேற்பாளர்கள் அத்தனை பேரும் பல்வேறு கல்வியிலே பேராசிரியர்களாக, தமிழ் ஆர்வலர்களாக, ஆய்வாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து எங்களுக்கு பேராதரவு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எங் கல்லூரியின் சார்பாக பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையிலே இந்த நிகழ்வுகளை பேசக்கூடிய, வருகிற நாட்களிலே பேச இருக்கக்கூடிய கவிஞர்கள் அத்தனை பேருமே ஒவ்வொரு துறையிலும் அவருடைய எண்ணத்திலே, சிந்தனையிலே பதிப்புகளை, படைப்புகளை வெளியிட்ட நல்ல படைப்பாளிகள் என்பது உலகம் அறிந்த ஒன்று. அந்த வகையிலே பெயர் பெற்று இருக்கக்கூடிய இந்த கவிஞர்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய நிகழ்விலே பங்கேற்க அழைத்த பொழுது அவர்கள் மனமுவந்து வருகை தந்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என் கல்லூரியின் சார்பாக, தமிழ்துறையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு முத்தாய்ப்பாக எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்கிற என் தமிழ்துறையினுடைய தலைவர், இன்றைய தினத்தில் என் கல்லூரியினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி என்கிற பதவி உயர்வில் இருக்கக்கூடிய எம் துறை தலைவர், தமிழக அரசுடைய கம்பர் விருதாளர் பேராசிரியர் முனைவர் முருகேசன் ஐயா அவர்கள் ஆய்வாளர்களுக்கு மட்டும் நெறியாளர் அல்ல, துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை எங்களுக்கும் அவர் நெறியாளர் தான். எங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிற நெறியாளர். ஒவ்வொரு முறையும் எங்களை ஊக்கப்படுத்தி நன்மைகளை கூறி பாராட்டுகிற உயர்ந்த சிந்தனையாளர். அம்மா கூறினார்கள் 6 அடி என்று. அவர் அதையும் தாண்டிய பேருருவம் கொண்டவர். அந்த வகையிலே வழிநடத்தி சென்றக்கூடிய எங்கள் தமிழ்துறையினுடைய தலைவர் பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கியதற்காகவும், எங்களை ஒருங்கிணைத்து செல்வதற்காகவும் நாங்கள் எப்பொழுதும் நன்றி கடப்பாடோடு இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு கூறிக்கொண்டு அன்னார் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பங்கேற்பாளர்களும் நாளைய தினத்திலும் நாம் சந்திப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பினை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர்களாகிய பேராசிரியர், இணை பேராசிரியர் நிசாந்தினி, உதவி பேராசிரியர் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்காக துணை செய்த கணினி அறிவியலினுடைய பேராசிரியர் செந்தில் ஐயா அவர்கள், கணிப்பொறி உதவியாளராக இருக்கக்கூடிய நண்பர் ஹரி அவர்களுக்கும் இந்த வடிவமைப்பெல்லாம் செய்து கொடுத்த என் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் பணிவான நன்றியை கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க. அருமையான உரை. சந்திப்போம். அடுத்த வாய்ப்பு சந்திப்போம். சந்திப்போம் என்ன.